ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, மீண்டும் உங்களை இந்த 9வது அத்தியாயம் பக்தி சாஸ்திரி, த மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், ரகசியமான அறிவு அப்படிங்கிற இந்த அத்தியாயத்துல நம்ம தெரிஞ்சுக்க போற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. ஸோ நம்ம ஆன்மீக ஆச்சாரியர், ஸ்தாபக ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதருடைய கருணை, ஆன்மீக ஆச்சாரியருடைய கருணை, மூத்த வைஷ்ணவருடைய கருணையோடு நம்ம இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை துவங்க இருக்கிறோம். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி, அதாவது 7வது அத்தியாயத்திலிருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் நமக்கு தெரியும் முக்கியமான ஒரு விஷயம் என்பது பக்தி யோகம் அப்படிங்கிற ஒரு விஷயம். அந்த பக்தி யோகத்துல பல்வேறு விஷயங்களை நாம் பகவான் மூலமாக தெரிந்து கொண்டிருக்கிறோம். கடைசியாக 8வது அத்தியாயத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அனன்ய பக்தி. அனன்ய பக்தி அப்படின்னா என்னதுன்னா, எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சுயநலமற்ற, சுய லாபத்திற்காக செய்யக்கூடிய பக்தியின்றி அவன் பகவானிடம் எப்படி தன்னுடைய பக்தி தொண்டை ஆற்றுகிறான், அதே போல ஒவ்வொருவருமே எப்படி ஒரு மிக உயர்ந்த பக்தர்களாக மாறுகிறார்கள், அவன் வெளிச்சத்தையும் இருளையும் எப்படி கடக்கிறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்த்தோம். அதே போல 7வது அத்தியாயம், இதுக்கு முன்னாடி அத்தியாயத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 7வது அத்தியாயமும் இந்த 9வது அத்தியாயமும் இட் இஸ் சார்ட் ஆஃப் அன் ஐடென்டிக்கல் சாப்டர்ஸ். நிறைய கருத்துகள் பகவான் அங்கு கூறப்பட்டுள்ள கருத்துகள் மீண்டும் மீண்டும் இங்க நிறைய அவர் சொல்கிறார். முக்கியமான ஒரு சில பதங்கள் நம்ம அதை பத்தி விவரிக்கும் பொழுது நமக்கு தெரியும் அந்த இரண்டுக்கும் உள்ள எப்படி ஒரு உயர்ந்த தத்துவம் இந்த 9வது அத்தியாயத்தில் பகவான் கூறி இருக்கிறார் அப்படின்னு. 8வது அத்தியாயத்தினுடைய முடிவுல பகவான் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த யோகம், பக்தி அப்படிங்கிறது, அந்த யோகம் என்றாலே டு கெட் கனெக்டட் இல்லையா, அது எல்லாருக்குமே தெரியும். அந்த அந்த பக்தியின் மூலமாக பகவானை எப்படி அணுகுவது அப்படிங்கிறது இந்த 9வது அத்தியாயத்தில் அது போன்ற ஒரு நிலையை அடைவதற்கு நமக்கு எப்படி மிகவும் ரகசியமான ஒரு ஞானம், ரகசியமான ஒரு அறிவு நமக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு அத்தியாயம் தான் 9வது அத்தியாயம். இந்த 9வது அத்தியாயத்தினுடைய ஒரு சாராம்சம் அப்படின்னு பார்க்கும் பொழுது, பகவானை பற்றி தெரிந்து கொள்வதற்கான தகுதி உடையவர்கள், தகுதி அற்றவர்கள் அப்படிங்கிற அந்த 2 கருத்துகள் பகவான் இந்த அத்தியாயத்துல கூறப்போகிறார். அதே போல ஐஸ்வர்ய ஞானம், அச்சிந்திய பேத அபேத தத்துவா, நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பகவானிடம் இருக்கக்கூடிய பல்வேறு வகையான அம்சங்களும் ஜீவராசிகளிடம் இருக்கிறது. அப்படிங்கும்போது அந்த ஐஸ்வர்யங்கள் பௌதீக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நமக்கும் பகவானுக்கும் உள்ள ஒரு உறவு, எப்படிப்பட்ட ஒரு உறவு அப்படிங்கிற ஒரு விஷயமும் விளக்கப்பட போகிறது. அதே போல பகவானை பிரார்த்தனை செய்பவர்கள், பகவானை கும்பிடுறவங்க, அதே போல பகவானின் மீது நம்பிக்கையற்றவர்கள், நான் வர்ஷிப்பர்ஸ், பகவானை வழிபடாதவர்கள், பகவானை வழிபடுபவர்கள், அவங்கள பத்தியும், எப்படி பகவான் கிருஷ்ணர் தான் உன்னதமான வழிபாட்டுக்கு உடையவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், பகவானை, அதாவது பகவான் கிருஷ்ணரை நேரடியாக வணங்குவதின் மூலம் அந்த ஒரு மகிமைகள், அந்த ஒரு பெருமைகள், அதை பத்தி நமக்கு இந்த ஒரு அத்தியாயத்தில் கூறப்போகிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 34 ஸ்லோகங்கள் இந்த அத்தியாயத்துல இருக்கு. நம்ம அதை பத்தி பார்க்க போறோம். நான் சொன்ன மாதிரியே 7வது அத்தியாயத்திற்கும் 9வது அத்தியாயத்திற்கும் இந்த இடைப்பட்ட ஒரு அத்தியாயம் அப்படிங்கிறது 8வது அத்தியாயம் இல்லையா. இந்த 8th சாப்டர் இட் இஸ் a கனெக்டிங் சாப்டர் பிட்வீன் 7th and 9th. காரணம், அந்த உரையாடல்கள், பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் உள்ள ஒரு உரையாடல் மூலமாக நம்ம அதை பத்தி பார்த்தோம். ஸோ இந்த ஒரு புரிதலோடு நாம் இப்பொழுது முதல் ஸ்லோகம் பகவான் கூறப் போகிறார். எப்படி இந்த அறிவு, அதாவது 8வது அத்தியாயத்தினுடைய ஒரு முடிவு பார்த்துட்டு அது போன்ற ஒரு தகுதியை பெறுவதற்கு எப்படி இந்த ரகசியமான அறிவு நமக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிற ஒரு விஷயம். ஸ்ரீ பகவானுவாச்சா இதம் தூதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாமி அனஸ்ருயவே ஞானம் விஜ்ஞான சகிதம் யஜ்ஞாத்வ மோக்ஷசே அசுபாத். ஜெயலட்சுமி மாதாஜி ஸ்லோகம் படிங்கோ, படிச்சுட்டு டிரான்ஸ்லேஷன் படிங்கோ. ஹரே கிருஷ்ணா. இதம் துதே குஹ்யதமம் பிரவக்ஷ்யாம் யனசூயவே ஞானம் விஜ்ஞான சகிதம்
யஜ்ஞாத்வா மோக்ஷேசே சுபாத். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், எனது அன்பு அர்ஜுனா, நீ என்றுமே என்னிடம் பொறாமை கொள்ளாதவன் என்பதால் எதனை அறிவதால் ஜட உலகின் துன்பங்களிலிருந்து விடுதலை அடைவாயோ அந்த மிக ரகசியமான ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் உனக்கு நான் அளிக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இதம் தே து குஹ்யதமம் இதம் தூ தே. அர்ஜுனா, உனக்கு நான் ரகசியமான குஹ்யம். குஹ்யா என்றால் என்ன? குஹ்யா என்றால் ரகசியம், மிகவும் ரகசியமான. சோ குஹ்யதமம், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திருக்கோம். குஹ்யதரா எப்படி இலக்கணத்துல இங்கிலீஷ் கிராமர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா குட், பெட்டர், பெஸ்ட் அப்படிம்பாங்க இல்லையா, சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ் சொல்றாங்க இல்லையா. அந்த மாதிரி பார்க்கும்போது சமஸ்கிருதத்துல குஹ்யதமம், குஹ்யா அப்படிங்கிற ஒரு வார்த்தை ரகசியமான வார்த்தை அப்படின்னு. சோ குஹ்யதமம் என்றால் மிகவும் ரகசியமான ஒரு அறிவு. முதல் ஸ்லோகத்தையும் இரண்டாவது ஸ்லோகத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த தலைப்புகளுக்கு எடுத்தார். அந்த பதங்களில் கூறப்பட்டுள்ள, அந்த ஸ்லோகங்களில் கூறப்பட்டுள்ள கருத்து. நெக்ஸ்ட் ராஜவித்யா ராஜகுஹ்யம் பார்க்க போறோம். குஹ்யம். சோ குஹ்யா அண்ட் குஹ்யதமம், அந்த ஒரு ஞானமானது எப்படி மிகவும் ரகசியமானது. குஹ்யதரா அப்படிங்கும்போது ரகசியம், மிக ரகசியம், மிக மிக ரகசியம். சோ அந்த மாதிரி இந்த சூப்பர்லேட்டிவ் பார்க்கும்போது சீக்ரெட், மோர் சீக்ரெட், தட் இஸ் கான்ஃபிடென்ஷியல், மோர் கான்ஃபிடென்ஷியல், மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல். குஹ்யதமம் அப்படிங்கும்போது ஆங்கிலத்தில் சொல்லும்போது மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல், ரொம்பவும் உன்னதமான ஒரு ரகசியம், மிக ரகசியம். தமிழ்ல என்ன தலைப்பு கொடுத்தா மிக ரகசியமான, மிக ஹையஸ்ட். சோ அந்த குஹ்யதமம், அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பகவான் அர்ஜுனனுக்கு கூற இருக்கிறார். அதுதான் இந்த முதல் பதத்தினுடைய ஆரம்பம். ஆனா அதை பாத்தீங்க அப்படின்னா அந்த அறிவை பெறுவதற்கான தகுதிகள், ராஜவித்யா இல்லையா, அது பின்னாடி நெக்ஸ்ட் ஸ்லோகத்துல நம்ம புரிஞ்சுக்க போறோம். இந்த ஞானத்தை பெறுவதற்கான தகுதிகள் என்ன அப்படின்னா, முக்கியமான ஒரு விஷயம், பொறாமை அற்ற நிலையில் இருக்க வேண்டும். ஃப்ரீ ஃப்ரம் என்வி, பொறாமை இல்லாமல், அதுதான் முதல் தகுதி. அதே போல இந்த ஞானத்தை எப்படி அவர்கள் பெற வேண்டும் என்றால், ஸ்ருண்வதா ஸ்வகதா கிருஷ்ணா, நம்ம ஸ்ருணு நம்ம பார்த்திருக்கோம் இதுக்கு முன்னாடி. அதை எப்படி பெற வேண்டும் என்றால், தத்விதி பரிபிராசேன, அந்த ஒரு ஆன்மீக ஆச்சாரியரை அணுகி பணிவான முறையில் இல்லையா, தத்விதி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா உபதேக்ஷாந்தி தேனியானம். பரிப்பிரஷ்னேன அப்படிங்கும்போது எப்படி ஒரு பணிவான முறையில், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பணிவு. சோ சரியான முறையில் அதை கேட்க வேண்டும். அப்படி அதை கேட்கறதால நமக்கு என்ன ஒரு பலன் கிடைக்க போகுது அப்படின்னா, இந்த பௌதீக வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், மிசரிஸ் சொல்றோம் இல்லையா, அந்த துன்பங்கள் அற்ற ஒரு பௌதீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கிறது. பகவத்கீதை இது வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, இப்போ நம்ம 9வது அத்தியாயத்துல இருக்கோம். நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, கான்பிடென்ஷியல், மோர் கான்பிடென்ஷியல், மோஸ்ட் கான்பிடென்ஷியல் அப்படின்னு. ஸோ முதல் 2, 3வது அத்தியாயத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரகசியமான அறிவு அங்கு தரப்பட்டது. ஆத்மானா என்ன, கர்ம காண்டானா என்ன, ஆத்மா கர்ம காண்டா, அந்த மாதிரி ஒரு சில நிகழ்ச்சிகள், ஒரு சில செய்திகள். இது பொதுவாக எல்லார்கிட்டையுமே இதெல்லாம் பேச மாட்டாங்க இல்லையா. ஒரு சாதாரணமான ஒரு சம்பாஷணை நடைபெறுகிறது, ஒரு டிஸ்கஷன் நடக்குது அப்படின்னா பௌதீக ரீதியான டிஸ்கஷன் தான் நிறைய நடக்கும். ஆனா இந்த 2வது அத்தியாயம் 3வது அத்தியாயத்துல பார்க்கும்போது ஆத்மா எப்படிப்பட்டது, அதனுடைய தன்மைகள், கர்ம காண்டா, அர்ஜுனன் அந்த சத்திரியன் அப்படிங்கிறதால எப்படி அதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அவனுக்கு கூறப்பட்டது. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வரும்போது 7வது அத்தியாயம் 8வது அத்தியாயம், திஸ் கனெக்டிங் டு த 9th verse, 9th chapter நம்ம சொன்னோம் இல்லையா, அதுல பார்க்கும்போது ஞானம் பெறுவதற்கான ஒரு அறிவு, தட் இஸ் தன்னுணர்வு பெறுவதற்கான ஒரு அறிவு. தன்னுணர்வு ஒருவன் பெறுகிறான் என்றாலே அது கிருஷ்ண பக்தி, கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இல்லையா. கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் அப்படின்னாலே, கிருஷ்ணா அப்படின்னாலே இது சுப்ரீம், பரம்பொருள் அவர்தான். அவரை பற்றி, அவருடைய ஆற்றலை பற்றி நமக்கு 7, 8ல நிறைய ஸ்லோகங்கள் நம்ம பார்த்தோம். பகவானுடைய ஆற்றல் எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படிங்கும்போது
இந்த ரகசியம் எப்படிப்பட்ட இந்த ரகசிய அறிவு என்பது அந்த முதல் 2-3 சாப்டர், இந்த 2-3 சாப்டர் வந்து யாருக்கிட்ட வேணாலும் போய் நீங்க பேசலாம். அந்த 7-8 சாப்டர் வரும்போது அந்த கிருஷ்ணர் மேல கொஞ்சம் விருப்பம் உடையவர்கள், அவர் மீது those who are showing interest, அவங்க கிட்ட தான் இப்போ அந்த ஞானத்தை பத்தி பேச முடியும். அதனால அது வந்து கொஞ்சம் செகண்ட் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், மோர் கான்ஃபிடென்ஷியல். ரகசியம் மிக ரகசியம் இல்லையா? மிக மிக ரகசியம், மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கும்போது கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சாச்சு நமக்கு. முழுமையாக நாம் அவரிடம் சரணாகதி அடைந்து நாம் அவரை பற்றி தெரிந்து கொண்டு, அவர் கூறக்கூடிய கருத்துக்களை பற்றி தெரிந்து கொண்டு, சோ அந்த விஷயத்துல பார்க்கும்போது இந்த ஒரு அத்தியாயம் இஸ் கன்சிடர்ட் as மோஸ்ட் கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ், மிக ரகசியமான அறிவு. சோ அதுலதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, பகவான் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு உன்னதமான அறிவு, மிக ரகசியமான அறிவை ஒருவன் பெற வேண்டும் என்றால் அவனுக்கு முதல்ல என்ன தேவை என்றால் பொறுமையாக கவனமாக அனைத்தையும் பொறாமையற்ற நிலையில் கேட்க வேண்டும். பொறாமையற்ற அப்படின்னு பார்க்கும்போது நம்ம பக்தர்களை பத்தி நம்ம எடுத்துக்கலாமே. பக்தர்கள் வந்து பொறாமையற்ற நிலையில் எப்படி இதை கேட்க வேண்டும் என்று. பொறாமை அப்படின்னா நிறைய ஒரு அருவவாதிகளோ இல்லைன்னா வந்து பௌதீகவாதிகளோ தான் தான் கடவுள் அப்படிங்கிற ஒரு நிலையில நான் எதுக்கு கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இப்ப இதே வந்து ஒரு பக்தர்கள் மனநிலையில் எப்படி பொறாமையற்ற நிலையில் இருக்கிறார்கள் என்றால், இப்ப நிறைய பேருக்கு வந்து சாஸ்திர அறிவு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். பகவத்கீதை படிச்சிருப்பாங்க, பாகவதம் படிச்சிருப்பாங்க, லெக்சர்ஸ் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு ஒண்ணு கொடுக்கப்பட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்தி சாஸ்திரி கிளாஸே நம்ம எடுத்துக்கலாமே. இந்த பக்தி சாஸ்திரி கிளாஸ்ல வந்துட்டு நீங்க ஒரு 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க. பௌதிக கல்விக்கும் ஆன்மீக கல்விக்கும் ஒரு உதாரணம் நான் இங்க தரேன். பௌதிக கல்வி நீங்க படிக்கும்போது 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் அப்படின்னா, அட் வாட் எவர் காஸ்ட் நீங்க வந்து ஸ்கூலை கட் பண்ண மாட்டீங்க, எக்ஸாம் எழுதுறத மிஸ் பண்ண மாட்டீங்க. நேத்து கூட நீங்க பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு பையனுடைய தாயார் இறந்து விட்டார் காலையில. அன்னைக்கு வந்து அவனுக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது, 12th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம். அவன் வந்து அவனுடைய பௌதீக வாழ்க்கை தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணான்னா, அவங்க அம்மா இறந்து போயிருந்தாலும் கூட எக்ஸாம் எழுதிட்டு வந்து சாயங்காலமா அந்த காரியங்கள்ல வந்து அவன் ஈடுபடுகிறான். அப்படின்னா அந்த பௌதீக வாழ்க்கைக்கு, அந்த பௌதீக கல்விக்கு அவன் எவ்வளவு முக்கியத்துவம், அவன் செஞ்சது தப்பா ரைட்டா அப்படிங்கிற பத்திலாம் நம்ம இங்க டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. சின்சியாரிட்டி, அவன் எடுத்துக்கிட்ட அந்த கல்வி, காரணம் ஒரு வருஷம் எனக்கு வீணா போயிடுச்சுன்னா என்னுடைய கல்வி போயிடும், என்னுடைய ஏழ்மையான குடும்பத்தை என்னால காப்பாற்ற முடியாது, நான் இதுல படிச்சு ஏதாச்சும் ஒரு வேலைக்கு சேர்ந்து எங்க குடும்பத்தை காப்பாற்றணும், எங்க அப்பா வந்து ரொம்பவும் இஸ் வெரி வெரி புவர் ஹெல்த், நான் ஏதாச்சும் படிச்சாதான் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு பர்டிகுலர் நோக்கத்துல அவன் போயிட்டு இருக்கான். பக்தர்கள் வந்து envy towards கிருஷ்ணா இன் லேர்னிங் லாங்குவேஜ் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு கோர்ஸ் ஒன்று படிக்கிறோம் அப்படின்னு நம்ம ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா, we have to show the same sincerity. நம்ம அதே ஒரு கடமை முக்கியத்துவத்தை கொடுக்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணத்துக்காக அந்த கல்வியை கற்க முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னா, they give a justification for their absence. அவங்க வந்து அந்த கோர்ஸை வந்து கண்டினியூ பண்ண முடியாம இருக்கிறதுக்காக பல்வேறு ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கலாம். அதுல ஒரு ஜஸ்டிபிகேஷன் என்ன அப்படின்னா, எனக்கு இது ஆல்ரெடி தெரியும், இந்த சாப்டரை நான் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கேன் நான், இவர் என்ன புதுசா சொல்லிட போறாரு, அதையே தான் திரும்ப திரும்ப சொல்ல போறாரு அப்படின்னா, திஸ் இஸ் கால்டு envy towards கிருஷ்ணா. envy அப்படிங்கிறது எனக்கு தெரியும், நான் எதுக்கு திரும்ப கிருஷ்ணரை பத்தி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றதுதான் envy. சோ அதைத்தான் அர்ஜுனனுக்கு தெரியாத விஷயமா? அர்ஜுனனுக்கு வந்து எல்லாமே தெரியும். அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணர் 2 பேரும் பண்ணினதே நம்முடைய நல்லதற்காக, சமுதாயத்தில் இருக்கிறவங்களுடைய நல்லதற்காகத்தான் அவங்க இந்த ஒரு பெரிய லீலையே நடத்தப்பட்டிருக்கிறது. அர்ஜுனன் எல்லாமே கேட்டு செய்யணும்னு ஒரு அவசியமே கிடையாது. திஸ் இஸ் கால்டு த envy. நம்ம வந்து ஒரு சின்சியாரிட்டி, பகவான் கிருஷ்ணரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். நிறைய பேரு நிறைய விஷயங்கள்ல, நிறைய ஆச்சாரியர்கள் மூலமாக, நிறைய லெக்சரர்ஸ் மூலமாக எல்லாமே கேட்டிருக்கலாம். ஆனா நம்ம ஒரு பொறுப்பு எடுத்துக்கிட்டு நம்ம இதை பண்ணறோம் அப்படிங்கும்போது நிச்சயமாக அதில் முழு கவனம் நமக்கு செலுத்த வேண்டும்.
சோ பகவான் கிருஷ்ணர் இங்க அதுதான் சொல்றாரு, அர்ஜுனா நான் இதை உனக்கு ஏன் கூறுகிறேன் என்றால் நீ பொறாமையற்றவன். இந்த 9 சாப்டர் வரைக்கும் ஐ திங்க் அர்ஜுனா has asked nearly 13 to 14 questions. உங்களுக்கு டைம் கிடைச்சதுன்னா அந்த 14 கேள்வியை எடுத்து எப்படி மனநிலையில் அந்த கேள்விகள் பகவானிடம் கேட்கப்பட்டது அப்படிங்கிறத யூ ஜஸ்ட் இவாலுவேட் யுவர் செல்ஃப். ஒரு கேள்வியில கூட அவர் ஒரு அகங்காரத்தோடு ஒரு கர்வத்தோடு பகவானை அவர் கேள்வி கேட்டதே கிடையாது. கிருஷ்ணா நீ தான் முதல்லயே சொல்லிட்டியே எனக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் நான் அப்படி அந்த மாதிரி ஒரு தோரணையில அவர் கேட்கவே இல்லை. எனக்கு புரியல எனக்கு புரியல எனக்கு புரியல எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு வெரி சப்மிசிவ்லி வித்தவுட் ஷோயிங் எனி என்வியஸ்னஸ். வாட் இஸ் திஸ், கிருஷ்ணர் திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு அந்த ஒரு எண்ணம்லாம் தோன்றாம அவன் அந்த கேள்வியை கேட்கிறான். சோ முக்கியமான ஒரு தகுதி, இந்த ரகசியமான அறிவை ஒருவன் பெற வேண்டும் என்றால் அந்த பொறாமையற்ற குணம், கவனமாக கேட்க வேண்டும் அப்படின்னு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆடியோ புக்ஸ் வீடியோ புக்ஸ் அப்படின்னு பகவத்கீதையில கண்ணா பின்னான்னு டிரான்ஸ்லேஷன் பண்ணி கண்ணா பின்னான்னு அவங்களுக்கு மீனிங் போட்டு தே ஆர் ஆல் டாக்கிங், அதை ஜனங்கள்லாம் வாங்குறாங்க. மகாத்மா காந்தி, மகாத்மான்னு பேர் அவருக்கு. ஹி சப்போஸ் டு பி கால்ட் அஸ் பகவத்கீதையை அவ்வளவு சிறப்பாக அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு உலகமே நம்பிட்டு இருக்கு. ஆனா அவர் கிருஷ்ணரை அவரு பகவானா ஏற்றுக்கொண்டதே கிடையாது. மகாத்மா காந்தி ஹே ராம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உயிரை விட்டார் அவரு. ஆனா அவருக்கு நிறைய ஃபாலோவர்ஸ், அவர் பகவத்கீதா எல்லாம் படிச்சிருக்காரு அப்படின்னு. உண்மையாக அவர் பகவான் கிருஷ்ணரை பகவானாக ஏற்றுக்கொண்டதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு ஆத்மா. அதே போல சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் உங்க எல்லாருக்குமே தெரியும். மன்மனா பவமத் பக்தோ, அதற்கு அவர் கொடுத்த ஒரு பொருளுரை அபத்தமான ஒரு பொருளுரை. ஹி இஸ் ஆல்சோ எ கிரேட் ஸ்காலர். அதுதான் பிரபுபாதர் எழுதுறாரு, இந்த மாதிரி பிரயோஜனப்படாத தத்துவவாதிகளிடமிருந்து கேட்கக்கூடிய ஞானம் எந்த விதத்திலையுமே உங்களுக்கு ஒரு பலனை தராது. காரணம் எல்லாமே பொறாமையான ஒரு நோக்கத்தோடு அவர்கள் அந்த பொருளுரையை எழுதியவர்கள் தான் அப்படிங்கிறது எனக்கு எல்லாம் தெரியும், என்னை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க, எனக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. லிட்ரலி தே ஹவ் கிரிட்டிசைஸ்டு கிருஷ்ணாஸ் கேரக்டர். ராதாகிருஷ்ணன் எடுத்துக்கோங்க, மகாத்மா காந்தி எடுத்துக்கோங்க, பகவானே இல்லை அப்படிங்கிற லெவல்ல மகாத்மா காந்தி அவர் இஷ்டத்துக்கு அந்த மன்மனா பவமத் பக்தோக்கு அவருடைய டிரான்ஸ்லேஷன். சோ திஸ் இஸ் கால்டு, இந்த மாதிரி ஒரு ஞானம் இருப்பவர்களால் நிச்சயமாக ஒன்றுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. இதம் ஞானம், இதம் ஞானம் என்றால் தூய்மையான ஒரு மனதோடு இந்த ஒரு ஞானத்தை நாம் பெற வேண்டும். பகவான் கிருஷ்ணரை பற்றிய ஒரு விஞ்ஞானம் அப்படிங்கும்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும், 9 வகையான நவவித பக்திகள் நமக்கு கூறப்பட்டிருக்கிறது இல்லையா? அந்த பக்தி செலுத்துவதன் மூலமாக மனம் தூய்மை அடைந்து பகவான் கூறக்கூடிய அந்த ஞானம், அந்த அறிவு 2 வகையான பலன்களை நமக்கு தருகிறது. பகவான் கிருஷ்ணரை பத்தி கேட்கறதால முதல்ல என்ன அப்படின்னா, பகவான் கூறக்கூடிய கருத்துகள் சக்தி வாய்ந்தது, பொட்டன்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, சக்தி வாய்ந்தது. என்ன சக்தி வாய்ந்தது என்றால் அவ்வளவு அசுத்தங்களையும் மனதில் உள்ள கலங்கங்களையுமே. காரணம் என்னன்னா, அந்த பகவானை உணரும் பொழுது நமக்கு எல்லா கலங்கங்களுமே நமக்கு மாறி விடுகிறது. அர்ஜுனனுக்கு கேட்க கேட்க அர்ஜுனனை நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் சாப்டர் எண்ட்ல இருந்து நீங்க அர்ஜுனன் அப்படியே திங்க் பண்ணி பாருங்க. அவன் எந்த மாதிரி ஒரு மனநிலையில இருந்தான்? நம்மள மாதிரியே தான் இல்லையா? பௌதிக அட்டாச்மெண்ட், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செய்யணும், நமக்கு சந்தோஷமான ஒரு லெவல்ல எல்லாமே இருக்கணும் அப்படின்னு அந்த லெவல்ல இருந்தவர் கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டு வர்றாரு அப்படின்னா பிகாஸ் ஆஃப் த பொட்டன்சி ஆஃப் கிருஷ்ணாஸ் மெசேஜ். அந்த பகவானினுடைய அந்த மாதிரி ஒரு செய்திகள் அவருக்கு கொடுக்கும் பொழுது, காரணம் என்ன அப்படின்னா, பகவானிடம் நாம் தஞ்சமடைந்து எந்த விதமான மனதில் பொறாமையின்றி அந்த பகவானினுடைய செய்திகளை நாம் கேட்கும் பொழுது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா, பகவான் நமக்கு உதவி செய்ய ஆரம்பிக்கிறார். இரண்டாவது, நமக்கு இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து மிகப்பெரிய ஒரு விடுதலை. 84 லட்சம் வகையான ஜீவராசிகள், இந்த 4,30,000 ஜீவராசிகளுக்கு முக்கியமா தேவைப்படுவது என்ன அப்படின்னா விடுதலை. எங்கிருந்து விடுதலை அப்படின்னா, இந்த பௌதீக வாழ்க்கையிலிருந்து நமக்கு விடுதலை தேவைப்படுகிறது. அதனால இந்த 2 முக்கியமான காரியங்கள், மன தூய்மை, பகவானுடைய செய்தியினால் மன தூய்மை,
அதன் பிறகு நமக்கு அந்த விடுதலை அடைவதற்கு. சோ இந்த இதம் தூதே குஹ்யதமம் இதம் தூதே, அந்த குஹ்யதமம், அந்த ஒரு ரகசியமான அறிவினுடைய பலன் நமக்கு இந்த ஸ்லோகத்தின் மூலமாக பகவான் எடுத்துரைக்கப் போகிறார். இதன் பிறகு வரக்கூடிய இந்த ஞானத்தை பற்றிய மிக சிறப்பு அம்சம். என்னுடைய கடைசி பேராகிராஃப் படிங்க பார்க்கலாம். மஞ்சுஹாசினி மாதாஜி படிங்க பார்க்கலாம். லாஸ்ட் பேராகிராஃப் ஆஃப் பர்போர்ட், ஸ்லோகா நம்பர் 1. ஹரே கிருஷ்ணா பிரபு, பிரணாமஸ்தே. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். இப்பதத்தில் உள்ள அனசூயவே எனும் சமஸ்கிருத சொல்லும் மிக முக்கியமானதாகும். கீதையின் உரையாசிரியர்கள் மிகச்சிறந்த கல்விமான்களாக உள்ள போதிலும் பொதுவாக புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கிருஷ்ணரின் மீது பொறாமையுடையவர்களாக உள்ளனர். மிகவும் தேர்ந்த பேராசிரியர்களும் பகவத்கீதைக்கு தவறான கருத்துரைகளை எழுதுகின்றனர். அவர்கள் கிருஷ்ணரின் மீது பொறாமை கொண்டிருப்பதால் அவர்களது கருத்துரைகள் பயனற்றவை. பகவானின் பக்தர்களால் வழங்கப்படும் கருத்துரைகள் அங்கீகாரம் பெற்றவை. பொறாமையுடையவன் எவனும் பகவத்கீதையை விளக்கவோ கிருஷ்ணரை பற்றிய தெளிவான அறிவை வழங்கவோ இயலாது. கிருஷ்ணரை அறியாமலேயே அவரது நடத்தையை விமர்சனம் செய்பவன் முட்டாள். எனவே அத்தகு கருத்துரைகளை மிகுந்த கவனத்துடன் தவிர்த்து விட வேண்டும். கிருஷ்ணர் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள், தூய்மையான திவ்ய புருஷர் என்பதை புரிந்து கொள்பவருக்கு இவ் அத்தியாயங்கள் மிகுந்த நன்மை பயக்கும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது பகவான் கூறக்கூடிய கருத்துகள். இது எந்த அளவிற்கு மிகவும் ஒரு உயர்ந்த கல்வி, அதாவது உயர்ந்த அறிவு, உயர்ந்த ஞானம், ராஜவித்யா அப்படின்னு சொல்ல போறாரு. 2வது ஸ்லோகம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷா ஆவகமம் தர்மியம் சூஷுகம் கர்த்தும் அவ்யயம். சௌமிய மாதாஜி ஸ்லோகா படிங்கோ, டிரான்ஸ்லேஷன் படிங்கோ. ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 2. ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம் பிரத்யக்ஷாவகமம் தர்மியம் சுசுகம் கர்த்தும் அவ்யயம். ராஜவித்யா கல்வியின் அரசன், ராஜகுஹ்யம் ரகசியமான ஞானத்தின் அரசன், பவித்ரம் மிக தூய்மையானது, இதம் இந்த, உத்தமம் உத்தமமானது, பிரத்யக்ஷ நேரடி அனுபவத்தால், அவகமம் புரிந்து கொள்ளக்கூடியது, தர்மியம் அறக்கொள்கை, சுசுக்கம் மிகுந்த இன்பத்துடன், கர்த்தும் செயலாற்றுவதும், அவ்வியம் என்றும் அழிவற்றது. இந்த அறிவு கல்வியின் அரசனும் எல்லா ரகசியங்களிலும் மிக ரகசியமானதும் மிக தூய்மையானதும் ஆகும். தன்னுணர்வில் அனுபவத்தை நேரடியாக அளிப்பதால் இதுவே தர்மத்தின் பக்குவ நிலையாகும். இஃது அழிவற்றதும் பேரின்பத்துடன் செயலாற்றப்படுவதும் ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, தேங்க்யூ. ஞானத்தின் அரசன், அரசர்களின் ஞானம், இந்த 2 பதத்தை நல்ல கவனமா மைண்ட்ல வச்சுக்கோங்க. ராஜவித்யா ராஜகுஹ்யம், ஞானத்தின் அரசன், மிகவும் ரகசியமான ஒரு ஞானம். பவித்ரம், பவித்ரம் இதம் உத்தமம்னா மிக உயர்ந்த தூய்மையை தரக்கூடியது, இருளடைந்த பௌதீக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்டது. பௌதிக வாழ்க்கை என்றாலே அறியாமை இல்லை. இருள்னா டோன்ட் ஃபீல் இட் இஸ் அ டார்க்னஸ், லைட் இல்லாம, அப்படி கிடையாது. பௌதிக வாழ்க்கை என்றாலே யூ ஆர் இன் இக்னரன்ஸ், அறியாமை. இந்த உத்தமம் அறிவு அப்படிங்கும்போது அந்த அறியாமைக்கு அப்பாற்பட்டது. பிரத்யக்ஷா ஆவகமம் தர்மியம், இது என்ன தருகிறது என்றால் ஒரு தன் உணர்வை தருகிறது. பிகாஸ் செல்ஃப் ரியலைசேஷன் தான் அல்டிமேட்டா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்ன? செல்ஃப் ரியலைசேஷன். சூஷுகம் கர்த்தும் அவ்யயம், இதை ரொம்பவும் சந்தோஷமாக நாம் செய்யும் பொழுது, இந்த ஒரு ஞானத்தின் மூலமாக நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் சந்தோஷமாக செய்யக்கூடியது. ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப அமக்கலமாக இந்த பர்போர்ட் நம்ம அதாவது பிரபுபாதர் எழுதும்போது சிஸ்டமேட்டிக்கா அவர் இந்த நாலேஜை பத்தி பகவான் எப்படி இந்த ஒரு ஞானத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு. 7வது அத்தியாயத்திற்கும் 9வது அத்தியாயத்திற்கும் we said it is identical in many ways அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா. 7வது அத்தியாயத்துல ஒரு ஸ்லோகம் 7.2.
ஞானம் தே அகம் ச விஜானம் இதம் வக்ஷ்யாமி அசேஷதக. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு சாதாரண அறிவும் தெய்வீக அறிவையும் பகவான் யார்கிட்ட சொல்றாரு? அர்ஜுனன் சொல்றாரு, அர்ஜுனா நான் உனக்கு இதை தரேன், இந்த அறிவை நீ பெற்ற பிறகு உனக்கு வேறு எந்த அறிவும் தேவையில்லை அப்படிங்கிறார். அந்த 7வது அத்தியாயத்துல அவர் அந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல சொல்லும்போது. சோ இந்த இடத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னால, திஸ் நாலேஜ் இஸ் த சுப்ரீம் நாலேஜ். இது இல்லாம பல்வேறு இடங்களில் பகவான் கிருஷ்ணர் இந்த ஞானம் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படிங்கிற விஷயம் கூறப்பட்டிருக்கிறது. ராஜ வித்யா அப்படின்னா இங்கிலீஷ்ல கிராமர்ல பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிம்பாங்க. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அப்படிங்கும்போது அந்த வார்த்தைகளுக்கு வந்து யூ கேன் கிவ் டிஃப்ரெண்ட் மீனிங்ஸ். அந்த மாதிரி ராஜ வித்யா அப்படின்னா என்ன அர்த்தம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். ஜெயலட்சுமி மாதாஜி, ராஜ வித்யானா என்னது? உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க பார்க்கலாம். கல்வியின் அரசன். கல்வியின் அரசன். ஓகே, அப்புறம் வேற யாராச்சும்? கிங் ஆஃப் ஆல் நாலேஜ். அவங்க சொன்னது இல்லையா, கல்வியின் அரசன், கிங் ஆஃப் ஆல் நாலேஜ், ஆல்மோஸ்ட் சேம் மீனிங். வேற ஏதாச்சும்? அரசர்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய வித்யை. அரசர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வித்யா. ஓகே. சோ இதுல பார்க்கும்போது 2 வகையான, வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வேற ஏதாவது மீனிங்? சௌமியா மாதாஜி, இந்த தாண்டின அறிவு வேற எதுவுமே இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை மீறி சுப்ரீம் நாலேஜ். ஓகே. சோ அப்ப அந்த மாதிரி பார்க்கும்போது 2 விதமான ஒரு பொருள் நம்ம எடுத்துக்கலாம். பாலமூர்த்தி பிரபு சொன்ன மாதிரி அரசர்களின் ஞானம், ஞானத்தின் அரசன். மாதாஜி குணமை மாதாஜி ஜெயலட்சுமி அதை சொன்ன மாதிரி ஞானத்தின் அரசன். சோ 2 வகையான விஷயங்கள் இந்த ஒரு ஸ்லோகத்துல, 2 பொருள். ஸோ தட் இஸ் வாட் ராஜ வித்யா இஸ் அ காம்பவுண்ட் வேர்டுன்னு நான் சொன்னேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த 2 விஷயத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, அரசர்களின் ஞானம். ஏதாச்சும் ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த ஒரு பதம் பகவான் கிருஷ்ணர் இதுக்கு முன்னாடி அர்ஜுனன் கிட்ட வேறு ஒரு ஸ்லோகம் மூலமாக தெரிவித்திருக்கிறார். அரசர்களின் ஞானம் யோகம் 4th சாப்டர்ல சொல்றாரு இல்லையா? 4th சாப்டர்ல இந்த குஹ்ய பகதமாம் இதம் தே யோகம் விவஸ்வான் அகம் அவ்யயம் விவஸ்வான் மனுவே பிராகு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அரசர்கள் பேரையும் சொல்லிட்டு வர்றாரு இல்லையா? ஓகே, கிட்டத்தட்ட அங்க அரசர்களுக்கு சொல்லியிருக்கேன். you are coming almost near to that point. So பகவான் இந்த 4வது அத்தியாயத்துல என்ன சொல்றாருன்னா, ஏவம் பரம்பரா பிராப்தம் இமம் ராஜரிஷியோ விதுகு. இது வந்து அரசர்கள் ராஜ ரிஷிகளினால் தெரிந்து கொள்ள வேண்டிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த அரசர்கள் எதற்காக அரசர்கள் அப்படின்னா வந்து பகவத்கீதா வந்து வெறும் அரசர்களுக்கு மாத்திரம்தான் தரப்பட்டிருக்கிறதா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல நம்ம எல்லாருமே அரசர் ஆயிட்டோம். பிரஜைகளை வந்து வழி நடத்துறது அரசர். அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா. ஆமா, சோ பிரஜைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். இப்ப இதுல என்ன அப்படின்னா, இந்த அறிவு வெறும் அரசர்களுக்காக செய்யப்பட்டதா அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்கு வருது ஃபர்ஸ்ட் இல்லையா? நம்மளாம் இதை தெரிஞ்சுக்கிறோம், அப்ப நம்மளாம் ராஜாக்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 3வது கேள்வி, இந்த கல்வியை கொடுத்து மக்களை எல்லாம் அரசர்கள் ஆக்க வேண்டுமா? சோ 3 கேள்வி கேட்கலாம் இந்த ஒரு பர்டிகுலர் கொஸ்டின்ல நீங்க. சோ அரசர்களின் ஞானம் அப்படிங்கிறதுக்கு என்ன ஒரு அர்த்தம் அப்படின்னா, பகவத்கீதை அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன? பகவத்கீதை அப்படின்னா என்னது? வாட் டு யூ நோ அபவுட் பகவத்கீதா? என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பகவத்கீதானா? சொல்லுங்க பார்க்கலாம். சௌமியா மாதாஜி, பகவத்கீதைன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? రైల్వే స్టేషన్ మిస్ అయ్యా, వాడు ఎక్కడ పోతుండో దొరకలేడు. పోయి స్టేషన్ మాస్టర్ చెప్తే అనౌన్స్ చెప్పి ఈ గేట్ కట్టబట్టి వచ్చి బెంగళూరులో. சொல்லுங்க பார்க்கலாம் மாதாஜி. சௌமியா மாதாஜி, நான் அன்மியூட் பண்ணி யாரையும் மியூட் பண்ணிட்டேன். அவங்க யாராவது ட்ரெயின்ல போறாங்க போல் இருக்கு. மத்த பகவானின் உபதேசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். எதுங்க? பகவானின் உபதேசம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இல்ல நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? பகவத்கீதையை ஏன் படிக்கிறீங்க நீங்க? ஓகே, பகவத்கீதா வந்து பகவானுடைய உபதேசம். எதுக்காக நீங்க பகவத்கீதையை படிக்கிறீங்க?
நான் சொல்றேன் பிரபு. சொல்லுங்க மது. பகவானை பற்றிய முழு அறிவு, பகவானை பற்றிய ஃபுல்லா தெரிஞ்சுக்கிறது. ஓகே, அப்ப எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்களா? பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்களா எல்லாருமே? இல்ல, காமன் தெரிஞ்சுக்கிறது. பர்பஸ் நம்ம வந்து பகவத்கீதை இது உடலல்ல ஆத்மான்னு நம்ம ரியலைஸ் பண்ணணும். அதுக்காக எல்லாராலையும் இது ரியலைஸ் பண்ண முடியுமா? இப்ப எவ்வளவு பேர் ரியலைஸ் பண்ணிருக்காங்க? இல்ல, அதை பண்ண ட்ரை பண்றதுக்கு we need some guidance. அது வந்து நமக்கு பகவத்கீதையில கிடைக்கிறது இல்லையா? வேற ஏதாச்சும், அதாவது ராஜ வித்யா அப்படின்னு சொல்றத நீங்க லிங்க் பண்ணிட்டு பகவத்கீதை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கறத நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணுங்க பார்க்கலாம். மக்களை நல்வழிப்படுத்த ஒரு உத்தமமான புருஷரால் சொல்லப்பட்டது. மக்களை நல்வழிப்படுத்துவது ஓரளவுக்கு கிட்டத்தட்ட நீங்க அந்த பாயிண்ட்டுக்கு வரீங்க. ஒரு உத்தமமான புருஷரால் சொல்லப்பட்டது பிரபு. This is the qualities you are all talking about, the qualities of Bhagavad Gita. இந்த பாவ விளைவிலிருந்து நம்ம விடுவிக்கிறதுக்கு. ஹரே கிருஷ்ணா பிரபு. இது ரிசல்ட் by Bhagavad Gita. Yes. அவரை பற்றி உண்மைகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு பிரபு. Okay. ஹரே கிருஷ்ணா பிரபு. பிரபு Yes. வந்து மனித உடலை வந்து எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு மேனுவலா புரிஞ்சிருக்கேன். யார் சொன்னா? பிரபுபாதர் சொல்லியிருக்காரு இது ஒரு மேனுவல்னு. அந்த ஆங்கிள் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகே, வெரி குட். ஆல்மோஸ்ட் யூ ஆர் நியரிங் டு தட் பாயிண்ட். ஸோ பகவத்கீதை அப்படிங்கும்போது நம்ம சொன்ன மாதிரி இது வெறும் ராஜாக்களுக்கு அரசர்களுக்கு மாத்திரம் கிடையாது, நம்ம எல்லாம் அரசர்களும் கிடையாது, மக்களை நாம் அரசர்கள் ஆக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது. ஆனா இந்த பகவத்கீதையை எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படிங்கும்பொழுது இந்த பௌதீக உலகில் எப்படி வாழ வேண்டும். நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, பகவத்கீதையை படிச்சு முடிச்ச உடனே அவர் துறவி ஆயிடுவாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு ஓடி போயிடுவாரு, பொண்டாட்டியை விட்டுட்டு போயிடுவாரு, காசு பணத்தை விட்டுட்டு போயிடுவாரு, அதனால நான் பகவத்கீதாவை படிக்க மாட்டேன் அப்படிம்பாங்க ஒரு சில பேர். ஐயோ, கிருஷ்ணரை பத்தி தெரிஞ்சா என் பணம் காசெல்லாம் போயிடுங்கிறாங்க, அதனால பகவத்கீதை நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு. அது தவறான ஒரு கருத்து. எப்படி இந்த உலகில் வாழ வேண்டும், இந்த உலகில் வாழ்ந்து கொண்டே இந்த ஜீவராசியினுடைய முக்கியமான ஒரு கடமையாக, முக்கியமான ஒரு செயலாக பௌதீக வாழ்க்கையிலிருந்து எப்படி விடுதலை அடைந்து ஆன்மீக நிலையை அடைய வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த பௌதீக இந்த பகவத்கீதையின் மூலமாக ஒருவன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். எவ்வளவு நாள் தான் காசு பணத்தோடய இருப்பீங்க, நிம்மதி இல்லாம இருப்பீங்க இல்லையா? பட் எப்படி நீங்கள் வாழ முடியும்? இந்த பௌதிக வாழ்க்கையை துறந்து விட்டு யாராலையுமே ஓடவே முடியாது. அதைத்தான் வந்து அர்ஜுனனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு பகவான். சத்திரியர்கள் அப்படிங்கும்போது அவங்க எல்லாம் மோஸ்ட்லி ராஜாக்கள், அரசர்கள் இல்லையா? அந்த சத்திரியர்களுடைய முக்கியமான பிரதானமான ஒரு கடமை என்ன அப்படின்னா, ஓகே, பிராமணாஸ் ஆர் ஆல்சோ தேர் இன் த சொசைட்டி. அவங்களுக்கு வந்து ஒரு லிமிட்டட் ரோல் அந்த சொசைட்டில, பட் இட் இஸ் எ மேஜர் ரோல். பட் சத்திரியர்களுக்கு பார்க்கும்போது அவர்களுடைய பிரதான கடமை, ப்ரெராகேட்டிவ் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரதான கடமை அப்படின்னு பார்க்கும்போது அமைதியான ஒரு சமுதாயத்தை இல்லையா, பிரச்சனையே இல்லாத ஒரு சமுதாயத்தை எப்படி அவர்கள் செய்ய வேண்டும் அப்படிங்கும்போது இந்த ஒரு ஞானத்தை அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வழங்க வேண்டும். அவங்களுக்கு வந்துட்டு சமுதாய கொள்கைகள்னு ஏதாச்சும் இருக்கலாம், கலாச்சார கொள்கைகள்னு ஒண்ணு இருக்கலாம், பொருளாதார கொள்கைகள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஸ்டாலின் இந்த 3 பத்தியும் பேசுவாரு. கலாச்சார கொள்கைகள், தமிழ் தான் எனக்கு வேணும், தமிழ் 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 அப்படின்ட்டு. வீட்டுல எல்லாரும் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க, தமிழை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா சொசைட்டில வந்து தமிழ் தமிழ்னு உயிரெடுப்பாங்க. அதே போல பாத்தீங்க அப்படின்னா பொருளாதார கொள்கைகள் அப்படின்னு அவர் சொல்ற கொள்கைகள் ஏதாவது இருக்கும். ஸோ அவர் ஒரு அரசர் மாதிரி ஒரு தானத்துல வச்சுட்டு நம்ம பேசணும் வச்சுக்கோங்களேன். அப்படி பார்க்கும்பொழுது ஒரு சத்திரியனுக்கு இந்த 3 கொள்கைகள் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த 3 கொள்கைகளையும் அவன் நிச்சயமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ஒரு அரசன் வந்து நிம்மதியா இருக்கணும், எந்த விதமான புரட்சி கலவரம் இல்லாமல் அமைதியாக இருக்க வேண்டும் என்றால் இது தேவை. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த ஞானம் அவர்களுக்கு அவசியமாக படுகிறது. அது சத்திரியர்கள் இந்த ஞானம் இருந்தாலே ஒழிய எனிஹவ் அவங்க நிச்சயமா ஏதோ ஒரு செயல்ல ஈடுபடத்தான் போறாங்க. அவங்க நல்லவங்களா இருக்காங்களோ கெட்டவங்களா இருக்காங்களோ, நம்ம வந்து வரலாறு படிச்சு பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகையான அரசர்கள் மிகவும் கொடூரமான அரசர்களாக இருந்திருக்கிறார்கள், நல்ல அரசர்களாக இருந்திருக்கிறார்கள். மாற்று சமயத்தை சார்ந்த அக்பர் மாதிரி அரசர்கள்லாம் கூட
ரொம்ப சிறந்த அளவிற்கு சமுதாய டாலரன்ஸ் சொல்றோம் இல்லையா, அந்த பொறுத்து கொள்ளக்கூடிய தன்மை இருந்தது அவங்க எல்லாருக்குமே. இந்த சத்திரியர்கள் அப்படிங்கிறவங்க அந்த ஒரு ஞானத்தை பெற வேண்டும். தனிப்பட்ட முறையில நான் வந்து ஐ எம் மோனோபோலி, நான் சொல்றதை தான் கேட்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லாம, என்னுடைய ஒரு சில இஸ்லாமிய அரசர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னா they were focusing only on Islamic spreading of Islam. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அந்த ஹிஸ்டரியில படிக்கும்போது. ஆனா ஒரு பொதுவான ஒரு சத்திரியன் அப்படிங்கும்போது இந்த ஒரு ஞானத்தை அவர்கள் பெற வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, அந்த சமுதாயத்துல வந்து பல்வேறு வகையான மக்கள் இருக்கிறார்கள். அவங்க எல்லாருக்குமே வந்து சிறப்பான ஒரு விஷயம் ஒண்ணு தர வேண்டும் அப்படிங்கிறதால, அனைவருக்குமே இது தர வேண்டும் என்பதால ராஜ வித்யா, சோ இது அரசர்களின் ஞானமாக பார்க்கப்படுகிறது. அதே போல வேறு விதமாக பார்க்கிறோம், ஞானத்தின் அரசன். இப்போ பார்த்தது என்ன அப்படின்னா அரசர்களுடைய ஞானம். பிகாஸ் சமுதாயம் நல்லா இருக்கணும், சொசைட்டி நல்லா இருக்கணும், அவங்க ராஜ்ய பரிபாலனம் சிறப்பாக செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அப்படி போறோம் அப்படின்னு. இப்போ அதே எல்லா விதமான ஞானங்களிலும் இது அரசனாக விளங்குகிறது. எது இப்ப பகவான் கூற போற பல்வேறு வகையான கருத்துகள், amongst various knowledge, this is considered as supreme, ராஜா. பகவான் நம்ம 10th சாப்டர்ல வரும்போது நம்ம பார்க்க போறோம். அத்தியாத்ம வித்யா வித்யனாம், அதாவது அர்ஜுன்ட்ட சொல்றாரு, நான் தான் ஆரம்பம், நான் தான் இடை, நான் தான் முடிவு. எதுல? சிருஷ்டில, எல்லாத்துக்குமே காரணம். அதே போல பல்வேறு வகையான ஞானங்களில் ஆன்மீக ஞானமும் நான் தான் அப்படிங்கிறாரு. சோ இந்த ஞானம் அப்படிங்கும்போது நான் தான் ஞானம் அப்படின்னா, சோ இட் இஸ் த ஹையஸ்ட் சுப்ரீம். சோ அதனால நம்ம பார்க்கும்பொழுது இந்த ஒரு ஞானம் இன்னைக்கு வந்து ஒரு பௌதீக ரீதியாக பார்க்கும்போது பல்வேறு வகையான சயின்டிபிக் நாலேஜ் we are learning, different knowledges we are learning, மேனேஜ்மெண்ட், சயின்டிபிக், பயாலஜி, அனாட்டமி, என்னென்னமோ நம்ம கத்துக்கிறோம் நாலேஜ் எல்லாமே. அட்டாமிக் பிசிக்ஸ் நீங்க கத்துக்கிறீங்க அப்படின்னா ஆட்டம் நாம் எப்படி பண்றது, எப்படி ஜனங்களை வந்து அழிப்பது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த ஒரு விஷயம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஆனா இங்க வந்து அப்படி கிடையாது. இந்த அறிவின் மூலமாக நமக்கு மிக ஞானம், மிக 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 உயர்ந்த ஒரு ஞானம், அந்த ஞானம் நமக்கு கிடைக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஞானத்தின் மூலமாக பாவ வினைகளிலிருந்து நாம் வெளியேறுகிறோம். நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு, ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்துல சொன்னோம் 2 காரணங்கள்ல வந்து ஒரு காரணங்கள் வந்து தட் பொட்டன்சி, பகவான் கூறக்கூடிய அந்த விஷயங்கள்ல அதில் இருக்கக்கூடிய ஒரு வீரியம், ஒரு சக்தி. இதை நம்ம தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆயிடுது என்றால், பாவ விளைவுகள் அனைத்துமே பஸ்மமாக துவங்குகின்றன. எப்படி வந்து ஒரு மரம் ஒரு சாதாரண ஒரு விதையிலிருந்து பல்வேறு நிலைக்கு அது வருகிறது. பவித்ரம் இதம் உத்தமம், இந்த நாலேஜ் அந்த மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஆல்ரெடி பார்த்திருக்கோம்ல, இந்த ரியாக்ஷன் எப்படி வந்து ஒரு பாவம் நமக்கு ஏற்படுகிறது. அவித்யா, பீஜா, பாபம், கூத்தம், அப்ராரப்தா, பிராரப்தா, நம்ம படக்கூடிய கஷ்டங்கள், நம்ம செய்யக்கூடிய அந்த பாவ விளைவுகள் எப்படிலாம் வந்து ஒவ்வொரு இடமாக மாறிக்கொண்டே வந்து அது ஒரு பழுத்த பழமாக வருகிறது அப்படின்னு. சோ உத்தமம், பவித்ரம் அப்படின்னா அந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்டவை. உத்தமம், தமோகுணம், ரஜோகுணம், சத்வகுணம், இல்ல அந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயம் இந்த ஞானத்தின் மூலமாக ஒருவனுக்கு கிடைக்கும் பொழுது இந்த பாவ வினைவுகளிலிருந்து அவன் விடுபடுகிறான். காரணம் என்ன அப்படின்னா, அவனை பற்றி அவன் அறிந்து கொள்ள துவங்கும் போது அவனுடைய செயல்களில் மாற்றம் ஏற்பட்டு ஒரு உன்னதமான ஒரு குணத்திற்கு அவன் தள்ளப்பட்டு இந்த உன்னதமான அறிவை அவன் செயல்முறையில் ஈடுபடுத்துகிறான், செயல்முறையில் அதை பயன்படுத்த துவங்கிறான். பிரத்யக்ஷாவகமம், தன்னுணர்வு பெறுவதற்கு அவனுக்கு நேரடியாக இது உதவுகிறது. இதை நம்ம வந்து எப்படி டைரக்டா நேரடியாக இந்த அறிவை எப்படி நம்மால் பெற முடியும் என்றால், ஆன்மீக சேவகத்தின் மூலமாகத்தான் இந்த அறிவு நமக்கு கிடைக்கின்றது. அதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் அப்படின்னா, அபராதமற்ற மகா மந்திரத்தை ஒருவன் ஜபிப்பதின் மூலமாக அவனுடைய மனதில் ஒரு ஆனந்தம் ஏற்பட்டு கலங்கங்களிலிருந்து மிகவும் விரைவில் அவன் விடுபடுவதற்கு. சோ முக்கியமான ஒரு குவாலிபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இதை செய்யும் பொழுது
அந்த ஆன்மீக தொண்டு என்பது மிகவும் ஆற்றல் வாய்ந்தது. அதன் மூலமாக இந்த அறிவு என்பது நமக்கு வேகமாக கிடைக்கிறது. தார்மியம், சூஷுகம், அவ்யயம், இதெல்லாமே அட்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் தட் நாலேஜ். இந்த அடைமொழி இல்லையா, அதனுடைய பெருமைகளை விளக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். பர்ஃபெக்ஷன், அந்த ரிலீஜன், நீங்க ஒரு ரிலீஜன் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சமயத்தை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்னா, அந்த சமயத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து கருத்துக்களையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். சோ இந்த ஞானம் அப்படிங்கும்போது யூ ஆர் டேக்கிங் இட், அந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு ஞானம் இது. சூசுக்கம் அப்படிங்கும்போது அதை தெரிவதின் மூலமாக நான் யாரு, எனக்கும் பகவானுக்கும் என்ன ஒரு உறவு, நான் என்ன பண்ணணும், இந்த பௌதிக வாழ்க்கையில் எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்து அதற்காக நீங்கள் நடவடிக்கையில் ஈடுபடும் போது அது உங்களுக்கு ஒரு அமைதியான வழியை தருகிறது. அவ்யயம், இது ஒரே ஒரு வாட்டி படிக்கிறதால அந்த ஜென்மத்தோடு அழியக்கூடிய விஷயம் கிடையாது. இது தொடர்ந்து உங்களுக்கு கொடுத்து கொண்டே இருக்க போகிறது. காரணம் என்ன அப்படின்னா, உங்களுடைய இந்திரியங்கள் எதற்காக பயன்படுத்த போகிறீர்கள் என்றால் பலன் தரக்கூடிய செயல்கள். பலன் தரக்கூடிய செயல்கள் என்றால் நாட் தட் யூ கெட் அ பிளஷர் ஆஃப் என்ஜாய்மெண்ட், அப்படி கிடையாது. உங்களுடைய அங்கங்கள் எல்லாமே பகவத் சேவையில் ஈடுபடும் போது அதனுடைய பலன்கள் தொடர்ந்து உங்களுக்கு எத்தனை பிறவிகள் நீங்கள் எடுத்தாலும், பிறவிகள் எடுக்காம இருக்கணும் அப்படிங்கிறது வேற விஷயம். அப்படியே பிறவி எடுக்கும் பொழுதும் அந்த பிறவி உங்களுக்கு பயன் அளிக்கக்கூடிய ஒரு பிறவியாக மாறுவதற்கு காரணம் இந்த ஞானம், சூசுகம். சோ இந்த ராஜவித்யா அப்படிங்கிறது அவ்வளவு சிறப்பான விஷயம். அதைத்தான் பகவான் இந்த ஸ்லோகத்தின் மூலமாக அவர் நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கிறார். அனிதா மாதாஜி, லாஸ்ட் 2 பேராகிராஃப் படிங்க பார்க்கலாம். இந்த ஸ்லோகத்தினுடைய பர்போர்ட்ல லாஸ்ட் 2 பேராகிராஃப். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரபாத் மகாராஜ் கி ஜெய். பக்தி தொண்டின் வழிமுறை மிகவும் மகிழ்ச்சிகரமானதாகும். ஏன்? பக்தி தொண்டு ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு என்பதை உள்ளடக்கியதால் பகவானின் பெருமைகளை பற்றிய கீர்த்தனங்களையும் திவ்ய ஞானத்தை பற்றி அங்கீகரிக்கப்பட்ட ஆச்சாரியர்களால் வழங்கப்படும் தத்துவ சொற்பொழிவுகளையும் ஒருவன் எளிமையாக கேட்கலாம். அமர்ந்த நிலையிலேயே அவன் கற்றுக்கொள்ளலாம். பின்னர் பகவானுக்கு படைக்கப்பட்ட அருமையான அறுசுவை உணவை உண்ணலாம். பக்தி தொண்டு ஒவ்வொரு நிலையிலும் இன்பமயமானது. மிகவும் வறுமையான நிலையிலும் பக்தி தொண்டினை செயலாற்ற முடியும். பகவான் கூறுகிறார், பத்ரம் புஷ்பம் பலம் தோயம். பக்தன் எதை படைத்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ள அவர் தயாராக உள்ளார். எந்த பொருள் என்பது பொருட்டல்ல. உலகின் எல்லா பகுதிகளிலும் கிடைக்கக்கூடிய இலை, பூ, சிறு பழம், நீர் என்பனவற்றை சமுதாயத்தின் எந்த நிலையிலுள்ள நபரும் அர்ப்பணிக்க முடியும். அதனை அன்புடன் சமர்ப்பிக்கும் போது பகவான் அதனை ஏற்றுக்கொள்கிறார். சரித்திரத்தில் இதற்கு பல சான்றுகள் உள்ளன. பகவானின் தாமரை திருவடிகளில் சமர்ப்பிக்கப்பட்ட துளசி இலைகளை சுவைத்ததால் சனத்குமாரரை போன்ற மாமுனிவர்கள் மிகச்சிறந்த பக்தர்களாயினர். எனவே பக்தியின் வழிமுறை மிகவும் சிறந்ததாகும். இதனை மகிழ்ச்சியுடன் செயலாற்ற முடியும். பொருட்கள் படைக்கப்படும் போது கடவுள் அதில் உள்ள அன்பை மட்டுமே ஏற்றுக்கொள்கிறார். பக்தி தொண்டு நித்தியமானது என்று இங்கே கூறப்பட்டுள்ளது. இது மாயாவாத தத்துவ ஞானிகள் கூறுவது போன்றதல்ல. அவர்களும் சில சமயங்களில் பெயரளவிலான பக்தி தொண்டினை ஏற்கின்றனர். இருப்பினும் முக்தி பெறும் வரை பக்தி தொண்டினை தொடரலாம். ஆனால் இறுதியில் முக்தி அடைந்தவுடன் நாமும் கடவுளுடன் ஒன்றாகி விடுவோம் எனும் கருத்தை கொண்டுள்ளனர். இத்தகைய தற்காலிகமான சந்தர்ப்பவாத பக்தி தொண்டினை தூய பக்தி தொண்டாக ஏற்றுக்கொள்ள முடியாது. உண்மையான பக்தி தொண்டு முக்திக்கு பின்னும் தொடர்கிறது. பக்தன் கடவுளின் ராஜ்யத்தில் உள்ள ஆன்மீக கிரகத்திற்கு செல்லும் போது அங்கும் பரமபுருஷரின் தொண்டில் ஈடுபடுகிறான். அவன் பரமபுருஷருடன் ஒன்றாகிவிட முயல்வதில்லை. பகவத்கீதையில் காண இருப்பதை போல உண்மையான பக்தி தொண்டு முக்திக்கு பிறகுதான் தொடங்குகிறது. ஒருவன் முக்தி அடைந்த பிறகு பிரம்மனில் நிலை பெற்றிருக்கும் போது பிரம்மபூத அவனது பக்தி தொண்டு ஆரம்பமாகிறது. சம சர்வேஷு பூதேஷு மத் பக்திம் லபதே பராம். கர்மயோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் போன்ற எந்த யோக பயிற்சியினாலும் யாரும் பரமபுருஷ பகவானை அறிந்து கொள்ள முடியாது. அந்த யோக முறைகளின் மூலம் பக்தி யோகத்தை நோக்கி சற்று முன்னேறலாம். ஆனால் பக்தி தொண்டின் நிலைக்கு வராமல்
புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை எவரும் புரிந்து கொள்ள முடியாது. பக்தி தொண்டின் வழிமுறைகளை பின்பற்றி, குறிப்பாக ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்றவற்றை தன்னை உணர்ந்த ஆத்மாக்களிடமிருந்து கேட்டு தூய்மை அடையும் போது அவனால் கிருஷ்ணரின், கடவுளின் விஞ்ஞானத்தை புரிந்து கொள்ள முடியும் என்று ஸ்ரீமத் பாகவதத்திலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஏவம் பிரசன்ன மனசோ பகவத் பக்தி யோகேதக. ஒருவனது இதயம் எப்போது எல்லா அபத்தங்களிலிருந்தும் தூய்மை அடைகிறதோ அப்போது கடவுள் என்றால் என்ன என்பதை அவன் புரிந்து கொள்ள முடியும். இவ்வாறாக கிருஷ்ண உணர்வு எனப்படும் பக்தி தொண்டு எல்லாவித கல்விக்கும் எல்லாவித ரகசியமான அறிவுக்கும் அரசனாக விளங்குகின்றது. இதுவே தர்மத்தின் மிக தூய்மையான ரூபம். கஷ்டமின்றி மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றப்படக்கூடியது. எனவே அனைவரும் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. சோ இந்த ஒரு ஞானம், இந்த ராஜவித்யா எப்படி அரசர்கள் அந்த காலத்துல இதை நிச்சயமாக அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும், சமுதாயத்துல அனைவருமே தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை அனைவருக்கும் கொடுத்தார்கள். அது போல இது ஞானத்திற்கெல்லாம் அரசன். எது? இந்த மிக முக்கியமான ரகசியமான அறிவு. அதைத்தான் பகவான் நமக்கு பல்வேறு சாஸ்திரங்களில் கூறப்பட்டிருக்கிறது. ஸ்ரீல பிரபுபாதர் அவர்களும் பல்வேறு உதாரணங்களை இங்கு கொடுத்திருக்கிறார். எப்படி இதயம் நமக்கு தூய்மை அடைந்து மகிழ்ச்சியோடு அனைவரும் இந்த ஞானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதனுடைய பலன்கள் என்ன அப்படின்னு எல்லாமே நம்ம படிச்சோம். இது எப்படி நமக்கு கிடைக்க இருக்கின்றது, இதனுடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம யாரால் இதை பெற முடியும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பெற முடியும் அப்படிங்கிறது திரும்பவும் ஒரு விளக்கம் இருக்கிறார். அஷ்டதாதான புருஷ தர்மஸ்யாஷ பரந்தப அப்ராப்யமாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. படிங்க பாலமூர்த்தி பிரபு, நீங்க படிங்க பிரபு. ஸ்லோகா பிளஸ் டிரான்ஸ்லேஷன். ஹரே கிருஷ்ணா. அஸ்ரத்தான புருஷ தர்மஸ்யாஸ்ய பரந்தப அப்ராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. எதிரிகளை வெல்வோனே, இந்த பக்தி தொண்டில் நம்பிக்கையற்றவர்கள் என்னை அடைய முடியாது. எனவே அவர்கள் இந்த பௌதீக உலகில் பிறப்பு இறப்பு பாதைக்கே திரும்பி வருகின்றனர். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த முதல் 2 ஸ்லோகத்துல நம்ம இதனுடைய முக்கியத்துவம், ஒரு ஞானத்தினுடைய ஒரு முக்கியத்துவம் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது என்ன, எங்கிருந்து வருது அப்படின்னா, ஒரு அமங்கலமான நிகழ்விலிருந்து நமக்கு விடுதலை கொடுத்து நம்மளுடைய பாவத்திலிருந்து நம்மை வெளியேற்றுகிறது. இந்த ஞானமானது வழங்கப்பட்டது. இந்த ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, யாருக்கு இதன் மீது நம்பிக்கை இல்லையோ, இந்த ஞானத்தை யார் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய கதி என்ன ஆகும். முக்கியமா நம்ம சொல்லணும் அப்படின்னா, நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்பிக்கை அற்றவர்களினால் பகவான் கிருஷ்ணரை அடைய முடியாது. பகவான் கிருஷ்ணரை அடைய முடியாது என்றால் அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவ கலைவரம், அந்த நிலைக்கு போயிட்டு நம்முடைய பிறப்பு இறப்பை நம்மால் தடுக்க முடியாது. அஷ்டதானான புருஷா, யாருக்கு நம்பிக்கை இல்லையோ, ஸ்ரத்தா, ஸ்ரத்தா மீன்ஸ் வாட்? ஸ்ரத்தா என்றால் நம்பிக்கை. அஷ்ரதா மீன்ஸ் வித்தவுட் எனி ஃபெய்த். நம்பிக்கை இல்லாமல் இருப்பவர்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லைன்னா, தர்மசாஷ பரந்தபா, அந்த தர்மத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆயிடும் அப்படின்னா, என்னை சென்று அடைய மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன நடைபெற போகிறது? என்கிட்ட வரமாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு என்ன நடக்க போகுது? அப்பிராப்ய மாம் நிவர்த்தந்தே மிருத்யு சம்சார வர்த்மனி. மிருத்யு சம்சாரா மீன்ஸ் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்பு, அதுல போய் அவர்கள் தள்ளப்படுவார்கள், இந்த அறிவு இல்லை என்றால். சோ இந்த அறிவின் மூலமாகத்தான் நாம் பகவானை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். சோ நம்பிக்கையற்றவர்களுக்கு தொடர்ந்து இந்த பிறப்பு இறப்பு எனும் சுழற்சி நிச்சயமாக நமக்கு கிடைக்கின்றது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு நம்ம போயிட்டு அந்த டாக்டர் மேல நம்பிக்கை இல்லை, அவர் கொடுக்குற மருந்து மேல நம்பிக்கை இல்லை, ஜஸ்ட் கன்சல்டிங் ஃபீஸ் மாத்திரம் கொடுத்துட்டு அவர் எழுதி கொடுத்த பேப்பர் எல்லாம் வாங்கிட்டு மாத்திரையை வாங்கி நம்ம சாப்பிடல அப்படின்னா நமக்கு அந்த உடல்நிலையானது மோசமாகும், குறையவே குறையாது, அப்படியே தான் இருக்கும். அந்த மாதிரி பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்கிட்ட இந்த ஞானத்தை நீங்க பெற்று நம்பிக்கையோடு அதை ஏற்றுக்கொண்டால் நிச்சயமாக உங்களுக்கு இந்த சுழற்சியிலிருந்து மீட்பு தரப்படுகிறது.
நீங்க திரும்ப வந்து இந்த மருந்தை எடுத்துக்கணுங்கிற அவசியமே கிடையாது. எந்த மருந்து இந்த பௌதிக வாழ்க்கையில் நீங்க வந்து திரும்ப வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கிடையாது. சோ 2 விஷயங்கள். ஒன்று, என்னை வந்து நீ அடைய மாட்டாய், இல்லையா நீ வந்து திரும்ப திரும்ப இந்த பிறப்பு இறப்புல போயிட்டு மாட்டிக்குப்ப அப்படின்னு பிரபுபாதர் கொடுக்கும்போது, இந்த நம்பிக்கையை பற்றி அவர் பேசும்போது ரொம்பவும் விளக்கமாக அவர் கூறும்போது 3 வகையான மனிதர்களை பற்றி அவர் கூறுகிறார். கனிஷ்ட அதிகாரி, மத்தியமா, உத்தம அதிகாரி அப்படின்னு சொல்லி இதை வந்து நம்ம நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனோட நம்ம பார்த்திருப்போம். இந்த பொருளுரையில கூட ஸ்ரீல பிரபுபாதர் அவர்கள் எழுதுகிறார், யதா தாரோர் மூல நிச்சயன திரப்யந்தி தத் ஸ்கந்த பூஜோப ஷாக்கக பிராண உபஹாரஸ்ச யதேந்திரியாணம் ததைவ சர்வார்கணம் அச்சுதேஜ்ய. இந்த நம்பிக்கை, அதாவது இதை பத்தி எப்படி சொல்றாங்க அப்படின்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் ஒரு நம்பிக்கையான ஒரு செயல்களாக. இதற்கு உதாரணம் நம்ம நிறைய பார்த்திருப்போம். எப்படி வந்து அந்த செடியினுடைய வேருக்கு நாம் நீரை ஊற்ற வேண்டும், அதுபோல் நாம் உண்ணக்கூடிய ஆகாரம் வயிற்று பகுதிக்கு சென்று உடல் முழுவதும் எப்படி ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறது, சக்தியாக விளங்குகிறது, சக்தியாக மாறுகிறது, உடல் ஆற்றல் பெறுகிறது அப்படின்னா நம்ம யாருக்கு சேவகம் செய்யறோம் அப்படின்னா ஒரே ஒரு பர்டிகுலர் அந்த உடல் உறுப்பு. அது போல அந்த செடிக்கு நீரை ஊட்டும் போது அந்த ஒரு வகையில நம்ம பார்க்கிறோம். அப்படிங்கும்போது இந்த தேவ வழிபாடு, அந்த தேவர்களுக்கு நாம் வழிபாட்டு முறையில் நம்மை ஈடுபடுத்தி கொள்ளாமல் நம்ம வந்து பிரதான பகவானுக்கு நாம் செய்யும் பொழுது அந்த முடிவு நமக்கு எப்படி கிடைக்கிறது என்றால், அந்த நம்பிக்கை மூலமாக அந்த பகவானுக்கு நாம் சேவகத்தை செய்ய வேண்டும். காரணம் என்ன அப்படின்னா, நம்பிக்கையற்ற நிலையில் இருப்பதினால்தான் நாம் பல்வேறு வகையான தேவ வழிபாடுகளில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிறோம். சோ இந்த ஒரு வருஷம் நம்ம வந்து பார்க்கும்பொழுது இது வந்து ஒரு சில பேருக்கு ஒரு மாயாவாத செயலாக தோன்றலாம், ஆன்மீக மாயாவாதம் அப்படின்னு கூட ஒரு சில பேர் கூறலாம். காரணம் என்ன அப்படின்னா, அந்த கிருஷ்ணருக்கு மாத்திரம் செஞ்சா போதும்னு நீங்க சொல்றீங்களே, அப்படின்னா என்ன ஒரு மாயாவாத செயலா, ஏன் மற்றவர்களுக்கு செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் மனதில் தோன்றுகிறது. பகவான் கிருஷ்ணருடைய முழுமையான ஒரு தன்மையை நாம் தெரிந்து கொண்டாலே ஒழிய நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் எப்படி கிடைக்கும் என்றால் அந்த நம்பிக்கை மூலமாகத்தான் கிடைக்கும். பகவான் மீது நம்பிக்கை எப்படி கிடைக்கிறது என்றால், பகவானை பற்றி புகழ்வதின் மூலமாக, பகவானுக்கு சேவகம் செய்வதன் மூலமாக, பகவானுக்கு அன்போடு நம்முடைய அன்பை அவருக்கு செலுத்துவதன் மூலமாக மிக உயர்ந்த ஒரு சந்தோஷத்தை நாம் பெறும் பொழுது நம்பிக்கை என்பது தானாகவே வளர்ந்து கொண்டு வருகிறது. சோ அந்த உத்தம அதிகாரி, மத்தியம அதிகாரி, கனிஷ்ட அதிகாரி நம்ம சொல்லும் பொழுது அந்த மத்தியத்திலிருந்து உத்தமத்துக்கு போறவங்களுக்கு வந்து இந்த முழுமையான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் போது அந்த நம்பிக்கை தீவிரமாக படுகிறது. கனிஷ்ட அதிகாரியை பத்தி அவர் சொல்லியிருக்காரு, அவங்களுக்கு வந்து முழுமையாக அந்த கிருஷ்ணர் மீது ஒரு நம்பிக்கையே இருக்காது. கம்ப்ளீட்டா கிருஷ்ணரை பத்தி எல்லா விஷயங்களும் அவங்க கேட்டிருப்பாங்க, புக்கெல்லாம் படிச்சிருப்பாங்க, கோவிலுக்கெல்லாம் வருவாங்க, டிவோஷனல் சர்வீஸ் எல்லாம் கூட பண்ணுவாங்க. ஆனா அந்த பகவான் கிருஷ்ணர் மீது நம்பிக்கை, எப்படி மகாத்மா காந்தியை பத்தி சொன்னோமோ, கிருஷ்ணர் அப்படிங்கிறதுக்கு மேல கிருஷ்ணரை வந்து அவரால் புரிஞ்சிக்கவே முடியல. அவருடைய கருத்துக்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டாரே தவிர கிருஷ்ணர் அப்படிங்கிறத பத்தி அவருக்கு புரிஞ்சிக்கவே முடியல அவரால். அந்த மாதிரி ஒரு ஒரு கீழ்நிலை கனிஷ்ட அதிகாரி. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது. சோ இது கொஞ்சம் கொஞ்சமா வளரணும் அப்படின்னா இந்த மாதிரி சொன்ன மாதிரி எல்லா விதமான சேவகத்திலும் அவர்கள் ஈடுபட்டு கொண்டு அந்த வளர்ச்சியை அவர்கள் மெருகேற்றிக் கொள்ள வேண்டும். எக்ஸ்டர்னலா வெளிப்புற தோற்றத்திற்காக பல்வேறு வகையான சேவகத்தில் ஒருவர்கள் ஈடுபடலாம். ஆனால் அந்த ஆத்ம சுத்தி, நான் வந்து சாண்டிங் பண்ணுவேன், நான் கோயிலுக்கு போவேன், நான் கீர்த்தனப்ப டான்ஸ் ஆடுவேன், எல்லாம் நான் பண்ணுவேன், ஆனா என்னுடைய இதயம் அங்க வந்து முழுமையாக ஈடுபடவில்லை. நான் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒரு ஜஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் டூயிங் அப்படிங்கிற மாதிரி என்னுடைய எமோஷன்ஸ் நான் ஜஸ்ட் காட்டுறேன், அவ்வளவுதான். ஆனா உண்மையாக ஒரு தூய்மையான நிலையில் என்னுடைய மனம் வந்து அங்கு எந்த விதமான செயலிலும் ஈடுபடவில்லை. அப்படிங்கும்போது நாம் எப்படி நம்பிக்கையோடு நம்முடைய செயலில் ஈடுபட வேண்டும் அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா, எப்படி நம்ம ஒரு உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக எக்ஸசைஸ் பண்றோம் இல்லையா, என்னுடைய மசில்ஸ் நல்லா பில்டப் ஆகணும். நம்ம வந்து இதை பத்தி பேசிக்கூட நினைக்கிறேன் ஆல்ரெடி. நான் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாம தொடர்ந்து
அந்த ஒரு பர்டிகுலர் செயல், வாக்கிங் போறோம், சைக்கிளிங் போறோம், வெயிட் லிஃப்டிங் பண்றோம் அப்படிங்கிறது தொடர்ந்து அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கிறதால அந்த உடலானது ஆரோக்கியமாக இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி இந்த தத்துவங்களை தொடர்ந்து ஒருவன் படித்து கொண்டே இருக்க வேண்டும். அதே போல அந்த பக்தர்களுடைய சங்கமம், உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு பக்தர்களை பிடிச்சிருக்கு, அவங்க பேசுறது பிடிச்சிருக்கு, அவங்க பண்ணக்கூடிய பிலாசபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அவங்களுடைய தாட் ப்ராசஸ் நல்லா இருக்கு, அவங்களுடைய சின்சியாரிட்டி இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. அவங்களோட அடிக்கடி சங்கமத்துல இருங்க, அவங்க கிட்ட கூப்பிடுங்க, பேசுங்க, செய்யுங்க. ஸோ யூ ஆர் கெட்டிங் இன்ஸ்பயர்டு. நம்ம வந்து பக்த சங்கம் அப்படின்னா கோயிலுக்கு போயிட்டு அங்க வரக்கூடிய 4-5 டிவோட்டிஸ் பேசிட்டு திரும்ப வீட்டுக்கு போறது இட்ஸ் நாட் அ பக்த சங்கம். பக்த சங்கம் என்றால் உங்களுடைய தாட் ப்ராசஸும் அவருடைய தாட் ப்ராசஸும் 2 பேருக்கும் எப்படி இருக்கு, இன்னும் நான் எப்படி இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், அவர்கிட்ட இருந்து என்னால என்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னுட்டு போகும்போதுதான் அந்த நம்பிக்கையானது வளர்கிறது. அதை விட்டுட்டு நான் வந்து சும்மா எல்லாமே நான் பண்றேன், நான் வந்து கிருஷ்ண மேல எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி போகும்போது அந்த சேவகத்தில் எந்த விதமான ஒரு மீனிங்குமே கிடையாது. நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து ஸ்ரத்தா அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது அதற்கான ஒரு பொருளுரையில் ஸ்ரீல பிரபுபாதர் என்ன எழுதுறாருன்னா, ஸ்ரத்தா அப்படின்னா பகவத்கீதையை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சர்வதர்மான் பரித்தியஜ்ய, பகவான் கூறிய அந்த கருத்து அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வழங்கி அவரிடம் நீங்க முழுமையாக சரணடைய வேண்டும் அப்படிங்கிறாரு. அதுதான் ஒரு ஸ்ரத்தா. ஹரே கிருஷ்ணா. சோ அந்த ஸ்ரத்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு நம்பிக்கையில் நாம் ஈடுபடுவது, அந்த பகவத்கீதையில் கூறிய கருத்துக்களை முழுமையாக ஏற்றுக்கொள்வது. அதை விட்டுட்டு இல்ல அவர் பாட்டுக்க சொல்லிக்கிட்டு இருக்காரு, நான் பாட்டுக்க என்னுடைய வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அதுல நம்பிக்கை என்பதே கிடையாது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. இன்னும் குறிப்பாக அந்த ஸ்ரத்தை அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொன்னோம் இல்லையா, அந்த செடிக்கு நீர் ஊற்றுவது. ஸ்ரத்தா சப்தே விஸ்வாச ககே சூத்ரத நிச்சய. நம்பிக்கையோடு, அந்த 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 நம்பிக்கை என்றால் நம்ம செய்யக்கூடிய செயலில் நம்பிக்கை. இதுல வந்து நிச்சயமாக எனக்கு இந்த மாதிரி ஒரு பலன் கிடைக்கும். பௌதிக பலன் நான் சொல்ல வரல, இந்த இடத்துல ஒரு பலன் கிடைக்கும், எனக்கு வந்து இந்த ஞானமானது எனக்கு தெரிந்து கொள்ள முடியும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டா அந்த அப்ரோச் நம்ம பண்ணணும். இதே மாதிரி பாகவத்லயும் வந்து ஒரு உதாரணம் நம்ம கொடுத்தோம் இல்லையா, யதா தாரோர் மூல நிச்சயன. செடிக்கு நீரூற்றி, அந்த வேருக்கு நீரூற்றி அந்த செடி முழுவதும் ஒரு வித் ஃபுல் ஆஃப் எனர்ஜின்னு சொல்றோம்ல, அதுக்கு ஒரு சக்தி அளிக்கக்கூடிய அந்த செடி ஆரோக்கியமான ஒரு செடியாக மாற வேண்டும். அப்படிங்கும்போது நம்முடைய பக்தி தொண்டு, நம்ம வந்து பகவான் மீது ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது எப்படி அப்படின்னா, அந்த ஆதாரம் எல்லாமே கிருஷ்ணர் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற விஷயத்துல நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்றதுதான் மிகச்சிறந்த ஒரு ஸ்ரத்தை அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்லோகத்துல பகவான் நமக்கு கூறுகிறார். குணமய் மத்தஜி லாஸ்ட் பேராகிராஃப் படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. அந்த நம்பிக்கை வளர்ப்பது பிக் பேராகிராஃப் இல்லையா பிரபு? அந்த நம்பிக்கையை வளர்ப்பதே கிருஷ்ண பக்தி ஆகும். 3 விதமான கிருஷ்ண பக்தர்கள் உள்ளனர். நம்பிக்கையற்றவர்கள் 3வது பிரிவை சேர்ந்தவர்கள். அவர்கள் வெளிப்புறமாக பக்தி தொண்டில் ஈடுபட்டிருந்தாலும் உன்னதமான பக்குவ நிலையை அவர்களால் அடைய முடியாது. சில காலத்திற்கு பிறகு பெரும்பாலும் அவர்கள் தவறிவிடுவார். பக்தி தொண்டில் ஈடுபட்டுள்ள போதிலும் முழு நம்பிக்கையும் உறுதியும் இல்லாததால் கிருஷ்ண உணர்வை தொடர்வது அவர்களுக்கு மிகவும் கடினம். எங்களது ஆன்மீக பொதுநல செயல்களின் போது இதில் எமக்கு சுய அனுபவம் உள்ளது. கிருஷ்ண உணர்விற்கு வரும் சிலர் ஏதாவது உள்நோக்கத்துடன் இதில் ஈடுபடுகின்றனர். தங்களது பொருளாதாரம் சற்று வளம் பெற்றவுடன் பக்தியை விட்டுவிட்டு தங்களது பழைய வழிகளுக்கே சென்று விடுகின்றனர். நம்பிக்கையால் மட்டுமே கிருஷ்ண உணர்வில் முன்னேற்றம் அடைய முடியும். நம்பிக்கையின் வளர்ச்சியை பொறுத்தவரையில் பக்தி தொண்டின் சாஸ்திரங்களை நன்றாக அறிந்தவன் திடமான நம்பிக்கையை அடைகிறான். அவன் முதல் நிலை பக்தன் என்று அழைக்கப்படுகிறான். 2வது வகுப்பினர் பக்தி சாஸ்திரங்களை புரிந்து கொள்வதில் அவ்வளவு தேராவிட்டாலும் கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதே கிருஷ்ண பக்தியே சிறந்தது எனும் கருத்தில் இயற்கையாகவே உறுதியான நம்பிக்கையுடன் செயல்படுபவர். இவர்கள் 3வது வகுப்பினரை விட உயர்ந்தவர்கள். 3வது வகுப்பினர் சாஸ்திரங்களின் பக்குவ ஞானமோ நல்ல நம்பிக்கையோ இல்லை, ஆனால் பக்தர்களின் சங்கத்தினால்
எளிமையான மனதினாலும் பக்தி தொண்டினை பின்பற்ற முயற்சி செய்கின்றனர். கிருஷ்ண பக்தியில் 3ஆம் நிலையில் இருப்பவன் வீழ்ச்சி அடைவதற்கு வாய்ப்புள்ளது. ஆனால் 2ஆம் நிலையில் இருப்பவன் வீழ்ச்சி அடைவதில்லை. முதல் நிலை கிருஷ்ண பக்தி வீழ்ச்சி அடைவதற்கான வாய்ப்பே இல்லை. முதல் நிலையில் உள்ளவன் முகுகுணேற்றமடைந்து இறுதி இலக்கை அடைவது உறுதி. கிருஷ்ண பக்தியில் 3ஆம் நிலையில் இருப்பவனை பொறுத்தவரை கிருஷ்ணருக்கான பக்தி தொண்டில் மிகவும் நல்லது என்னும் நம்பிக்கை அவனிடம் உள்ள போதிலும் ஸ்ரீமத் பாகவதம், பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களின் மூலம் பெறப்படும் கிருஷ்ணரை பற்றிய அறிவு அவனிடம் இல்லை. கிருஷ்ண உணர்வின் 3ஆம் நிலையில் உள்ள இவர்கள் சில சமயங்களில் கர்ம யோகத்தில், ஞான யோகத்தில் நாட்டம் கொண்டிருப்பவர், சில சமயங்களில் சஞ்சலமாக இருப்பவர். ஆனால் கர்மயோகம், ஞான யோகம் இவற்றின் பாதிப்பு நீக்கப்பட்ட உடனேயே அவர்கள் கிருஷ்ண உறவின் 2ஆம் நிலையையும் முதல் நிலையும் அடைகின்றனர். கிருஷ்ணரின் மீதான நம்பிக்கையையும் 3ஆம் நிலைகளை பிரிக்கப்பட்ட ஸ்ரீமத் பாகவதத்தின் விளக்கப்பட்டுள்ளது. முதல் தர பற்றுதல், 2ஆம் தர பற்றுதல், 3ஆம் தர பற்றுதல் ஆகியவை ஸ்ரீமத் பாகவதத்தின் 11ஆம் காண்டத்தில் விளக்கப்பட்டுள்ளது. கிருஷ்ணரை பற்றியும் பக்தி தொண்டின் மேன்மையை பற்றியும் கேட்டறிந்த பின்னும் நம்பிக்கையின்றி இதனை வெற்று புகழ்ச்சியாக எண்ணுபவர்கள் பக்தி தொண்டில் ஈடுபட்டிருப்பது போல காணப்பட்டாலும் இப்பாதையினை மிகவும் கடினமாக உணர்கின்றனர். அத்தகையோருக்கு பக்குவம் அடைவதில் சிறு எதிர்பார்ப்பே உள்ளது. இவ்வாறாக பக்தி தொண்டை நிறைவேற்றுவதில் நம்பிக்கை மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ நம்பிக்கை என்பது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குங்க பிரபு. அது முகு குணேற்றம் அடைந்துன்னு படிச்சாங்களே, அது முழு முன்னேற்றம், முழு முன்னேற்றம், முழு முன்னேற்றம். ஓகே. சோ அந்த நம்பிக்கை வந்து நம்ம நம்பிக்கை அப்படிங்கும்போது கேட்கறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கிற மாதிரி தோன்றலாம் நமக்கு. அதற்கான காரணங்கள் நம்ம எல்லாமே விளக்கி கொடுத்தோம். சாது சங்கமம், தத்துவங்களை படிப்பது, சாஸ்திரங்களை படிப்பது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாகத்தான் கொஞ்சம் கொஞ்சமா நம்மளால நம்பிக்கையை வளர்த்து கொள்ள முடியும். ஸோ அந்த நம்பிக்கை முழுமையாக வளரும் போது நமக்கு அந்த முழு பலனும் நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறத மனசுல உறுதியா வச்சுக்கிட்டு அந்த நம்பிக்கையை தொடர்ந்து, நம்பிக்கையை எப்படி முழுமையாக பெறுவது அப்படிங்கிறதுல நாம் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். சோ அந்த ஒரு புரிதலோடு 4வது ஸ்லோகம், மயா ததம் இதம் சர்வம் ஜகத் அவ்யக்தமூர்த்தினா மத்ஸ்தானி சர்வபூதானி ந ச அஹம் தேஷ்வ அவஸ்திதஹ. ராஜேஸ்வரி மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிக்கும். ஹரே கிருஷ்ண பிரபுஜி. நான் எனது தோன்றாத உருவின் மூலம் இந்த அகிலம் முழுவதும் பரவியுள்ளேன். எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் அவர்களில் நான் இல்லை. ஹரே கிருஷ்ண. சோ பகவான் எல்லாத்துக்குமே காரண கர்த்தா அவர்தான். மயா தத்தம் இதம் சர்வம், சர்வம் ஜகத், எல்லா இடத்துலயுமே நான் பறந்து இருக்கிறேன். ஆனால் அதாவது வெளிப்படுத்தாத ஒரு வடிவத்தில் நான் இருக்கிறேன். அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னா வெளிப்படுத்தாத நிலை. நம்ம வந்து ஒவ்வொரு இடத்துல போய் பார்க்கும்போது பகவானுக்கு ஒரு உருவத்தோட அவர் அப்படிலாம் அந்த மாதிரி கிடையாது. எல்லாத்துக்குமே சர்வம் ஜகத், எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். ஆனால் வெளிப்படுத்தாத நிலையில் இருக்கிறேன். இது அனைத்துமே இந்த பௌதீக லோகம் அனைத்துமே என்னை சார்ந்து இருக்கிறது, என் மீது இருக்கிறது, என்னை தாங்கி இருக்கிறது. மத்ஸ்தானி சர்வ பூதானி. அப்படி இருக்கும்போது நான் எதிலும் தொடர்பு இல்லாதவனாக இருக்கிறேன். இஸ் நாட் சிச்சுவேட்டட் ஆன் திஸ். எல்லாத்துக்குமே காரணம் நான் தான், எல்லாமே என்னை சார்ந்து இருக்கிறது. ஆனால் நான் இதை சார்ந்து கிடையாது. நான் சா அகம் தேஷ்வ அவஸ்திதகா. அப்படின்னா என்ன சொல்றாரு பகவான் இந்த இடத்துல? நம்மளுக்கு வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்கு. நான் தான் பண்ணினேங்கிறாரு, என்கிட்ட தான் எல்லாமே இருக்குங்கிறாரு, நான் தான் காரண கர்த்தா அப்படிங்கிறாரு. ஆனா நான் வந்து எதையும் சார்ந்து இல்லை, நான் தனிப்பட்டவனாக இருக்கிறேன். அப்படிங்கும்போது இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு உறவு, அதாவது பௌதீக உலகத்திற்கும் பகவானுக்கும் உள்ள ஒரு உறவு முறை எப்படி இருக்கிறது? மயா ததம் இதம் சர்வம், எல்லா விதமான வெளிப்பாடுகள், எல்லா விதமான பிரபஞ்சங்களின் சிருஷ்டிகள் எல்லாத்துக்குமே பல்வேறு நிலைகளில் இருக்கின்றன. நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, பல்வேறு வகையான ஜீவராசிகள் எல்லாமே பார்க்கும்பொழுது டிஃப்ரெண்டான எனர்ஜிஸ் எல்லாமே இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த சுப்ரீம் லார்ட். அதுதான் 7வது அத்தியாயத்துல கூட ஒரு ஸ்லோகத்துல ஒரு சொல்றாரு இல்லையா, சூத்திரமணி கனைவ. அதாவது ஒரு உதாரணம் கூட நம்ம கொடுத்தோம், ஒரு மணி மாலை, முத்து மாலை. அந்த முத்து மாலையை நாம் பார்க்கும் பொழுது நம்ம கண்ணுக்கு தெரியாம, பட் அவர் தான் அதற்கு காரணமாக இருக்கிறார். எல்லா விதமான படைப்புகள் அனைத்துமே பகவான்
அருகாமையிலே இருக்கிறார். அவருடைய படைப்புகள் எல்லாத்துலயுமே அவர் கிட்டவே இருக்கார். அதை எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவாக நம்ம பக்கத்திலேயே தான் இருக்காரு. ஆனா இஸ் கம்ப்ளீட்லி அலூஃப். நம்ம செய்யக்கூடிய செயல்களுக்கும் பகவான் அவர் இருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவர் அதை செஞ்ச மாதிரி அதை எடுத்துக்கவே முடியாது. இஸ் சிம்பிளி அந்த இடத்துல அவர் இருக்காரு, அவ்வளவுதான். மயா ததம் இத்தம் சர்வம் ஜகத் அவ்யக்த மூர்த்தினா, வெளிப்படுத்தாத நிலையில் அவர் இருக்கிறார். வெளிப்படுத்தாத நிலையில் அவர் பரவி இருக்கிறார் என்றால் பிரம்ம ஜோதி. அருவவாதிகள் சொல்றாங்க இல்லையா, பிரம்ம ஜோதி தான் எங்களுக்கு, அதற்கு அப்புறமா அதனுடைய ஒரு மறு உருவம் தான் பகவானுடைய ஒரு ரூபம். அந்த ரூபம் மீண்டும் அந்த பிரம்ம ஜோதிக்கு சென்று அடைந்து விடுகிறது அப்படிங்கிறாங்க. அதனால ஜகத் அவ்யக்த மூர்த்தினா, மூர்த்தியாக இந்த ஜகம் முழுக்க அவர் எப்படி இருக்கிறார், எப்படி வியாபித்திருக்கிறார் என்றால் பிரம்ம ஜோதியாக. அதை நம்ம எல்லாருமே பாக்குறோம்ல, அந்த பிரம்ம ஜோதியை எல்லாமே நம்ம பாக்குறோம். இது பகவானுடைய ஒரு ஆற்றல். பல்வேறு விஷயங்களில் நம்ம பகவானுடைய ஆற்றலை நம்மால பார்க்க முடியும். எல்லா இடத்துலயுமே அவர் இருக்காரு. எல்லா ஜீவராசிகளுமே அந்த ஒரு பிரம்ம ஜோதிக்கு உள்ளதான் இருக்காங்க. அதற்கு உள்ளதான் அவர்கள் அனைவருமே அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாவற்றையும் அவர்தான் தாங்குகிறார். ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, நான் அது எதுலையுமே இல்லை அப்படிங்கும்போது பகவான் கிருஷ்ணர் ஒரு ஆன்மீக தளத்தில் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். மத்ஸ்தானி சர்வ பூதானி, நான் அதுல ஐ ஹவ் நாட் சிச்சுவேட்டட் ஆன் தோஸ் திங்ஸ். ஐ எம் அபவ் ஆல். நான் ஒரு ஆன்மீகமான ஒரு ரூபத்தில் நான் இருக்கிறேன். அப்படின்னா இந்த பௌதீக வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட நிலையில் உள்ள ஆன்மீக உலகில் அவர் அங்க இருக்கார். இந்த இந்த சின்ன சின்ன இடங்கள், அதாவது அவரால் சிருஷ்டி செய்யப்பட்ட இடங்கள் எல்லாம் அவர் அங்க இல்லை. அந்த இடத்துல நான் இல்லை அப்படிங்கிறாரு. 7வது சாப்டர் நம்ம பார்த்தா மாதிரி இதே மாதிரி தான் அவர் சொல்றாரு. இந்த முக்குணங்களுக்கு அப்பாற்பட்ட நிலையில், முக்குணங்களுக்கும் காரணம் நான் தான். 7th சாப்டர்ல 12th and 13th ஸ்லோகால பார்த்தோம்னு, ஏ சைவ சாத்விக பாவா ராஜஷ் தாமஸ் சயே, முக்குணங்களுக்கும் காரணம் என்னுடைய ஆற்றலின் மூலமாகத்தான் அந்த முக்குணங்களும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. எல்லாத்துலயுமே நான் இருக்கேன், ஆனால் நான் சுதந்திரமானவன். அந்த முக்குணங்களின் தாக்கத்தில் நான் சிக்கிக்கொள்வது கிடையாது. நம்ம மாட்டிக்கிறோம்ல முக்குணங்கள்ல வந்துட்டோம்னா, நம்ம மாறி 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 ஒவ்வொரு குணத்திலையும் போய்கிட்டே இருக்கோம் நம்ம. ஆனா பகவான் என்ன சொல்றன்னா, இது பண்ணினதே நான் தான்டா, இது எல்லாமே என்னுடைய ஆற்றலில் வெளிப்பட்ட முக்குணங்கள். ஆனால் இந்த முக்குணங்களினால் நான் தாக்கப்படுவது கிடையாது. அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்றாரு, திரிபீர் குணமாயீர் பாவை ஏபி சர்வம் இதம் ஜகத். இந்த 3 குணங்கள், இத பத்தி யாருக்குமே, அதாவது இந்த 3 குணங்களினால் பாதிக்கப்பட்டவர்கள் என்னை அறிந்து கொள்ள முடியாது. ஏதோ ஒரு விதத்துல நம்ம ஈவன் வாட் இஸ் கால் சத்துவ குணத்தில் இருப்பவர்கள் கூட அதில் பந்தப்படுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி நம்ம படிச்சோம். எப்படி அவர்கள் பந்தப்படுகிறார்கள் என்றால், அவங்க செய்யக்கூடிய செயல்கள் நல்ல புண்ணிய காரியமாகவே செய்யறாங்க. அவர்களுக்கு அதில் கிடைக்கக்கூடிய பெயரும் புகழும் அவர்களுக்கு பெருமை தந்து, எனக்கு இந்த பெருமை திரும்ப 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 வேணும் அப்படின்னு அதில் அவர்கள் சிக்கிக் கொள்கிறார்கள். தமோ குணமும் ரஜோகுணமும் நம்ம சொல்லவே வேண்டாம், அதுக்கு எக்ஸாம்பிளே கொடுக்கவே வேண்டாம். சத்துவ குணத்தில் இருப்பவன் எப்படி அந்த குணத்தில் சிக்கிக் கொள்கிறான் அப்படின்னா, அந்த பெருமை, அந்த புகழ், அந்த புண்ணிய செயல் அதுல மாட்டிக்கிட்டு எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, என்னை பார்த்து எல்லாருமே புகழ்றாங்களே, நான் அன்னதானம் வழங்கும் போது எல்லாரும் என்னை குளோரிஃபை பண்றாங்களே, நான் தொடர்ந்து இந்த அன்னதானம் நான் பண்றேன் அப்படிங்கும்போது அவர்கள் அதை சிக்கிக் கொள்கிறார்கள். அதைத்தான் பகவான் சொல்றாரு, இந்த முக்குணங்களில் திரிபீர் குணமாயீர் பாவை ஏபி சர்வம் இதம் ஜகத். இந்த 3 குணங்களில் இருப்பவர்கள் அதுல இருக்கும்போது அவங்களால புரிஞ்சிக்கவே முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, இதற்கு அப்பாற்பட்ட நிலையில் நான் இருக்கின்றேன். அதுதான் இங்க சொல்ற, சாகம் தேஷ்வ அவஸ்திதகா, இந்த இடத்துல நான் இல்ல, தோ ஐ எம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் கிரியேஷன். சோ இப்படிப்பட்ட பகவானை நாம் எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கும்போது, அதுவும் பகவத்கீதையில சொல்றாரு அவர், பக்தியா மாம் அபிஜானாதி யாவன் யாஷ் சாஷ்மி தத்வதகா, ஒன்லி த்ரூ டிவோஷனல் சர்வீஸ் பக்தியா மாம் அபிஜானாதி, பக்தி செய்வதின் மூலமாகத்தான். சோ இந்த ஞானத்தை பத்தி எல்லாம் அவர் பேசிட்டே வரும்போது, இந்த ஞானம் எதற்காக பயன்படுகிறது என்றால், அந்த பக்தியை எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான். பிரகலாத் மகாராஜ் அவருடைய நண்பர்களுக்கு, பள்ளியில அவருடைய நண்பர்களுக்கு எல்லாமே விளக்கும் போது, அவங்க எல்லாம் யாரு, அரக்கர்களுடைய பசங்க எல்லாமே.
அவங்க கிட்ட அவர் என்ன ப்ரீச் பண்றாரு அப்படின்னா, இந்த கிருஷ்ண பக்தி, அதாவது கிருஷ்ண உணர்வு அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும். So he was doing a preaching, literally he was doing a preaching. அங்க வந்து போதனை செய்து கொண்டிருக்கிறார். அந்த மாதிரி போதனை செய்யும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, பகவானுக்கு வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம் கிடைக்கிறது. ஆக என்னை பத்தி இவன் வேற யார்கிட்டயோ சொல்றான், என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு மத்தவங்களுக்கு சொல்றான். அப்படிங்கும்போது அந்த பகவானுக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம். நச்சா தஸ்மான் மனுஷ்யேஷி கஷ்டின் மே பிரிய கிருத்தமகா. பிரிய கிருத்தமகனா இதை காட்டிலும் மிகச் சிறந்தவன், நெருங்கியவன் எனக்கு வேறு யாரும் இருக்க முடியாது. இதை காட்டிலும், எதை காட்டிலும், என்னை பத்தி நீங்க சமுதாயத்துல புகழறீங்க இல்லையா? புகழல, என்னை பற்றி கூறுகிறீர்கள், பகவானை பற்றி நீங்கள் எடுத்துரைக்கிறீர்கள். ரொம்ப சின்சியரா நம்ம பண்றோம். கிருஷ்ண பக்தி, கிருஷ்ண இயக்கத்தை நம்ம பண்ணணும். நம்மளுடைய ப்ரீச்சிங்ல பார்த்தோம்னா ஒரு சில ஆச்சாரியர்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் கம்ப்ளீட்லி டெடிகேட்டட். அவங்களுக்கு வந்து வேற எந்த விதமான எண்ணங்களுமே கிடையாது. அந்த மாதிரி பண்ணும்போது அதுதான் உண்மையான பக்தி. அந்த உண்மையான ஒரு பக்திக்கு ஒருவன் வருகிறான் மிகவும் பணிவான முறையில், நண்பர்கள் எதிரிகள் அப்படின்னு எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் அவன் இந்த பக்தியை பற்றி அவர்களுக்கு பரப்பும் பொழுது ஒருவனுடைய லட்சியம், ஸ்ரீல பிரபுபாதருடைய மிஷன் அப்படின்னு பார்க்கும்போது, மூட் அண்ட் மிஷன் பார்க்கும்போது, that humbleness, this knowledge has to be given to everybody. சைத்தன்ய மகாபிரபு சொன்னார் இல்லையா, நூக்கன் கார்னர் யாரே தேக்கே தாரே கஹா கிருஷ்ண உபதேசா அப்படின்னார் அவர். இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஜிபிசியை பத்தி பேசுறோம், இஸ்கான் ஜிபிசியை பத்தி எல்லாம் பேசுறோம். பல்வேறு வகையான ப்ராஜெக்ட்ஸை பத்தி எல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பல்வேறு வகையான பிரச்சனைகளை அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனா சைத்தன்ய மகாபிரபுக்கும் ஜிபிசிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் ஜிபிசினா என்னன்னு தெரிஞ்சிருக்காரு சைத்தன்ய மகாபிரபு. அவர் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, யாரே தேக்கே தாரே கஹா கிருஷ்ண உபதேசா. கிருஷ்ணருடைய உபதேசம், கிருஷ்ணரை பத்தி எல்லாரும் உபதேசம் பண்ணுங்கடா அப்படிங்கிறார். சோ அதுதான் ஒரு உண்மையான ஒரு பக்தி. காரணம் என்ன அப்படின்னா, அந்த போதனை செய்பவர்களுக்கு மனதில் ஒரு அமைதி, ஒரு சந்தோஷம், பகவானுக்கு ஒரு சந்தோஷம். காரணம், அனைத்தையுமே அனுபவிக்க கூடியவர் அந்த பகவான். நீங்க ப்ரீச்சிங் பண்ணும்போது பகவானுக்காக நான் செய்யறேன், அவர் தான் எல்லாத்தையும் அனுபவிக்கிறார், அவர் தான் அதை இஸ் த என்ஜாயர், அவர் தான் எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பகவானை பற்றி பேசுகிறார்கள். பகவானே சொல்றார் இல்லையா, புக்தாராம் யக்ன தபசாம் சர்வலோக மகேஸ்வரம். 3 முக்கியமான விஷயங்கள் அந்த ஸ்லோகத்துல நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, பகவான் தான் அனுபவிப்பாளர், பகவான் தான் அனைத்திற்கும் உரிமையாளர், பகவான் நம்முடைய நலன் விரும்பி. இந்த 3 விஷயங்களை எவன் ஒருவன் புரிந்து கொண்டு அந்த போதனையை மற்றவர்களுக்கு செய்கிறானோ, பகவான் சொல்றாரு, அதை போன்ற மக்களுக்கு நான் நண்பனாக இருக்கிறேன். சோ இந்த 3 விஷயங்களையும் ஒருவன் புரிந்து கொண்டு பகவானை பற்றிய ஒரு போதனையில் அவன் ஈடுபடுவது, அந்த பக்தியின் மூலமாக அவனுக்கு எல்லா விஷயங்களும் ஏற்படுத்தப்படுகிறது. சோ இதுதான் இந்த ஒரு ஸ்லோகம், இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியத்துவம். சோ இந்த ஒரு விஷயத்தோட நம்ம அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். 9.5. நச்சாமத்ஸ்தானி பூதானி பஷ்ய மே யோகம் ஐஸ்வரம் பூதப்ருன்னாச்ச பூதஸ்தோ மமாத்மா பூத பாவனஹ. கோமதி மாதாஜி படிக்கிறீங்களா டிரான்ஸ்லேஷன்? பிரபு பிரபு படிக்கும் பிரபு. பிரபு ஒரு சந்தேகம். சொல்லுங்க மாதாஜி. எல்லா ஜீவன்களும் என்னில் இருக்கின்றன, ஆனால் நான் அவர்களில் இல்லை அப்படிங்கிறது வந்து நான் பௌதீகமா இல்ல ஆன்மீகமா இருக்கேன்னு அர்த்தம், அப்படியா? ஆமா, பௌதீகமாக அவர் கிடையவே கிடையாது. எப்பவுமே அவர் வந்து கிருஷ்ண அவதாரம் எடுத்துட்டு வந்தப்போ கூட இட்ஸ் அ டிரான்ஸ்சென்டல் ஃபார்ம். நம்ம கண்ணுக்கு வந்து அவர் பௌதீகமா 2 கை 2 கால் வச்சுட்டு இருந்த மாதிரி இருந்தது. யசோதாமை அவரை கட்டி போட்டப்போ நம்ம வீட்டு குழந்தைங்களை கட்டி போட்ட மாதிரி நம்ம நினைச்சுக்கிட்டோம். பட் அவர் இருந்தது எல்லாமே ஒரு ஆன்மீக ரூபத்துல தான், ஆன்மீக செயல்கள் தான். அவர் செய்தது அனைத்துமே வந்து பியாண்ட் மெட்டீரியல் கன்செப்ஷன். படிக்கிறது. இருப்பினும் படைக்கப்பட்டவை எல்லாம் என்னில் நிலை பெற்றிருக்கவில்லை. யோகத்தின் ஐஸ்வர்யத்தை பாரு. நானே எல்லா உயிரினங்களையும் காப்பவன் என்ற போதிலும், எங்கும் நிறைந்துள்ளவன் என்ற போதிலும், நான் இந்த பிரபஞ்ச தோட்டத்தின் ஒரு பகுதி அல்ல. ஏன் நானே படைப்பின் மூலகாரணம். பொருள் கிடைக்கிறது. பொருள் வேணும், அப்புறம் படிக்கலாம். சோ இந்த ஸ்லோகம் நம்ம பார்க்கும்போது இதுல இருந்து என்னன்னா,
பகவானுடைய செயல்கள் நமக்கு புரியாத ஒரு புதிராக இருக்கிறது இல்லையா? ஸோ அவர் இப்போ மாதாஜி சந்தேகம் கேட்ட மாதிரி ஒரு புரியாத மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. இந்த ஒரு புரியாத நிலை இன்னும் ஒரு 2-3 ஸ்லோகத்துக்கு தொடரப் போகிறது. பகவான் கூற போகிறது நச்ச மத்ஸ்தானி பூதானி, அப்படின்னா என்னில் அது நிலை பெறவில்லை. இட் இஸ் நாட் சிச்சுவேட்டட் இன் மீ. நான் தான் படைக்கிறேன், ஆனா என்கிட்ட அது ஒண்ணுமே இல்லை. அப்படிங்கும்போது முதல்ல சொன்ன ஒரு ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்திற்கும் இந்த ஸ்லோகத்தில் சொன்ன ஒரு அர்த்தத்திற்கும் ரெண்டுத்தையும் பார்க்கும்போது ஒரு முரண்பாடு இருப்பதாக நமக்கு தெரிகிறது. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல என்ன சொன்னார் அவரு? மத்ஸ்தானி சர்வபூதானி, அனைத்து ஜீவராசிகளும் என்னிடம் நிலை பெற்றிருக்கின்றன இல்லையா? மத்ஸ்தானி சர்வபூதானி. இங்க என்ன சொல்றாரு? நாச்ச மத்ஸ்தானி பூதானி, என்னிடம் நிலை பெறவில்லை. சோ ஃபர்ஸ்டுக்கும் ரெண்டாவதுக்கும் பாத்தீங்கன்னா என்னப்பா அது ஒண்ணுமே புரியல, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கே அப்படிங்கிற மாதிரி நமக்கு வருது. சோ இதைத்தான் ஸ்ரீல பிரபுபாதர் ரொம்ப, இட்ஸ் அ வெரி ஹை பிலாசபி ஸ்ரீல பிரபுபாதர் ஹஸ் ரிட்டன் இந்த ஒரு பர்டிகுலர் பர்போட்டுக்கு. திரும்ப 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 படிச்சாதான் நம்மளுக்கு அதனுடைய என்ன அர்த்தத்தில் நம்ம இது இருக்கு அப்படின்னு தெரியும். ஒரே வாட்டி ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் பர்போட்டை படிச்சா நம்மளுக்கு உடனே இது புரியும்னு சொல்லவே முடியாது. இந்த பர்டிகுலர் சாப்டரே ரொம்ப டாப் கிளாஸ், அதுக்கு தான் மிக உன்னதமான மிக ரகசியம். ஸோ வெரி டிஃபிகல்ட். ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி திரும்ப திரும்ப நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இதுல இருந்து புரியும். இதுல என்ன அப்படின்னா, பகவானுக்கு ஒரு சுமை, ஆனால் அது பகவானுக்கு சுமையாக இல்லை. மத்ஸ்தானி சர்வபூதானி, அது ஒரு சுமையாக நீங்கள் பாருங்களேன். நீங்க சொல்றீங்க எல்லாத்துக்கும் நான் தான் எல்லா வேலையும் செய்யணும், நான் தான் எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒன்று அமைச்சு கொடுக்கணும். அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ஒரு சுமையா தெரியுதுல. ஐ ஹாவ் சம் ரெஸ்பான்சிபிலிட்டி டு டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. ஒரு சின்ன ஒரு உதாரணம், உங்க ஃபேமிலியில் 5 பேர் இருக்கீங்க, நீங்க யூ ஆர் தி ஒன்லி பிரெட் வின்னர் இன் த ஃபேமிலி. நீங்க எல்லாமே பண்றீங்க. அப்படிங்கும்போது உங்க மைண்ட்ல அது ஒரு சுமையாக தோன்றும். அதுதான் பிரபுபாதர் இங்க எழுதும்போது சொல்றாரு, இஸ் ட்ரைங் டு ரிகன்சைல். பிரபுபாதர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஆஃப் ப்ரீவியஸ் வர்ஸ், இந்த வர்ஸ் என்னில் நிலை பெற்றிருக்கின்றன, என்னில் நிலை பெறவில்லை. இந்த ரெண்டுத்தையும் அவர் ஹவ் இஸ் ரிகன்சைலிங் அப்படிங்கும்போது, பகவானுக்கு சுமையாக கருதக்கூடிய விஷயங்கள் பகவானுக்கு சுமை கிடையாது அப்படிங்கிறாரு இல்லையா? அந்த சுமை அப்படிங்கும்போது அனைத்து ஜீவராசிகளும் என்னிடம் நிலை பெற்றிருக்கின்றன அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா, ஓ ரொம்ப கஷ்டப்படுறாருப்பா கிருஷ்ணர், எல்லாத்தையுமே படைச்சிட்டு எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணிட்டு அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் ஒரு சில பேர் பேசலாம். இப்ப அட்லஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேக்க கடவுள் அட்லஸ் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது என்ன அப்படின்னா, அந்த உலகத்தை அவருடைய இதுல தோல் மேல வச்சு சுமந்துட்டு இருப்பாரு. புக்ல எல்லாம் போட்டிருப்பாங்களே அட்லஸ் அப்படிங்கும்போது வேர்ல்டு. நம்ம அதை பார்த்துட்டு அட்லஸ் அந்த வார்த்தையை நம்ம அப்படியே எடுத்துட்டோம். அது ஆக்சுவலி இட் இஸ் அ கிரீக், ஒரு டெமி காட் ஆஃப் கிரீக்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது பார்க்கறதுக்கு அவர் ஒரு சுமையை அவர் தூக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப நேரமா அவர் தூக்கிட்டு இருக்காரு, உலகத்தையே அவர் தான் தூக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும் பொழுது சுமையாக தோன்றும். ஆனால் இங்கு நச்ச மத்ஸ்தானி பூதாமி அப்படிங்கும்போது இது ஒரு ஆன்மீக செயல். அப்படின்னா பகவானால தான் எல்லாமே நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். காரணகர்த்தான்னு ஒருத்தர் இருக்கணும்ல, எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு காரணகர்த்தா ஒண்ணு இருக்கணும்ல. அந்த காரணகர்த்தான்னு பார்க்கும்போது இட் இஸ் ஹிஸ் டெய்லி ஜாப் மாதிரி, ரொட்டீன் ஜாப் மாதிரி அவருக்கு. அதனால இஸ் நாட் அட் ஆல் கெட்டிங் பர்டன்ட் அப்படிங்கிறது பிரபுபாதருடைய அந்த ஒரு விளக்கம். வேத மந்திரங்களிலும் இது கூறப்பட்டிருக்கிறது. பரஷ்ய சக்தி விவிதைவ ஸ்ரூயதே ஸ்வபைவுக ஞான பால கிரியாச்சா. அப்படின்னா நேச்சுரலி இட் இஸ் ஹேப்பனிங். ஸ்வபாவிகி, ஸ்வபாவம், அது உன்னுடைய ஸ்வபாவம் சொல்லுவோம் இல்லையா, ஸ்வபாவம். சோ இயல்பாக அந்த ஒரு செயல். அதனால பகவானுக்கு எந்த விதமான ஒரு கஷ்டமோ அப்படியே வேர்த்து விறுவிறுக்கு நான் இந்த வேலையை பண்ணினேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு விஷயமோ அவருக்கு கிடையவே கிடையாது. பகவானினுடைய ஒரு சங்கல்பம், சத்திய சங்கல்பா அப்படின்னு சொல்லுவாங்க. சத்திய சங்கல்பா அப்படின்னா என்னன்னா, சங்கல்பம் என்றால் சங்கல்பம் நம்ம சொல்றோம்ல தமிழ்ல. இங்கிலீஷ்ல சொன்னா எஸ் ரிசால்வ் டு டூ தட் அப்படின்னு, நான் இதை எப்படியும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றோம்ல. அந்த மாதிரி பார்க்கும்போது அது பகவானினுடைய சத்தியா அப்படிங்கும்போது திஸ் இஸ் த ஃபேக்ட். இது பகவான் செய்யக்கூடிய இயல்பான ஒரு செயல். பகவான் இதற்காக ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் எதுவுமே செய்யவே இல்லை. ஸோ அதனால
அவருக்கு இந்த பௌதீக வாழ்க்கையை, இந்த பௌதீக what do you say that, பௌதீக சிருஷ்டியை, பௌதீக இயக்கங்களை அவருடைய ஆற்றலின் மூலமாக அதுவா பண்றாரு அவரு. பஷ்யமே யோக அஸ்வரம். இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஐஸ்வர்யம். இந்த பௌதிக வாழ்க்கையை சிருஷ்டி செய்யறது அப்படிங்கிறது பல நடவடிக்கைகள், இது எனக்கு ஒரு நடவடிக்கை, அவ்வளவுதான். இதுக்காக நான் வந்து கஷ்டப்பட்டேன், நான் செஞ்சுட்டேன் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இங்க உட்காந்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் கிடையாது. காசு கொடுத்து நீங்க ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கான்ட்ராக்டரை பண்றீங்க, ஃபுல்லா வந்து அந்த கான்ட்ராக்டர் வீடெல்லாம் கட்டி முடிச்ச உடனே ஆஹா இந்த வீட்டை நான் தான் கட்டினேன், நான் தான் இந்த வீட்டுக்குள்ள இருப்பேன் அப்படின்னு என்ன சொல்றாரு அவரு? சொல்றதே கிடையாது. அவர் பாட்டுக்கு மறந்துட்டு அந்த வீடை எப்படி கட்டினேன், என்ன டிசைன் போட்டேன்னு கூட அந்த மறந்து போயிடுவான் ஒரு வருஷம் பொறுத்து. அவன் அதுக்கப்புறமா வேற ஒரு வீடு கட்ட சொன்னீங்கன்னா வேற ஒரு புது டிசைன் கொடுப்பான் அந்த ஆளு. ஸோ அந்த மாதிரி இஸ் கம்ப்ளீட்லி அலூஃப் ஃப்ரம் எவ்ரி திங். ஸோ பகவான் வந்து இது ஒரு சாதாரண ஒரு செயலாக, என்னுடைய ஐஸ்வர்யங்கள், பல்வேறு வகையான ஐஸ்வர்யங்கள், பல்வேறு வகையான ஆற்றல்கள், பல்வேறு வகையான சக்திகள் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். அந்த மாதிரி பகவானினுடைய பல்வேறு வகையான ஆற்றல்கள், யோக ஐஸ்வர்யம். யோகா மீன்ஸ் வாட்? யோகா மீன்ஸ் டு கெட் கனெக்டட், டு கம் டு நோ அபவுட், பகவானை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சோ இந்த ஆத்மாவிற்கு பகவானை பற்றி தெரிய வேண்டும் என்றால் பல்வேறு வகைகளில் பகவானை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். கர்ம யோகத்துல, ஞான யோகத்துல, பக்தி யோகத்துல, பல்வேறு யோக முறைப்படி நீங்கள் பகவானை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சோ இந்த மாதிரி ஒரு செயல்களை பற்றி பகவானே சொல்கிறார். He is revealing himself. இதெல்லாம் நான் பண்றேன்ப்பா, ஆனா நான் இது எங்கேயுமே இல்லை அப்படிங்கும்போது நமக்கு வந்து மனசுல இந்த மாதிரி நிறைய கான்ட்ரடிக்டரியா பேசுறாரு பகவான். இவர் என்ன சொல்ல வர்றாரு, அப்படின்னா இவர் யாரு, இவருக்கு என்ன ஆற்றல்கள்லாம் இருக்கு அப்படின்னு அவரை பற்றி நாம் தெரிந்து கொள்வதற்காக முயற்சிகள் எடுக்கும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமா அவரை பத்தி நமக்கு தெரிய ஆரம்பிக்கிறது. So this is one form of yoga which the Lord is using it. மாய ஐஸ்வர்யங்கள், மாய செல்வங்கள், இதெல்லாம் வந்து மாய ஐஸ்வர்யங்கள். ஸோ பிரபுபாதர் வந்து இந்த யோகத்தை எழுதும்போது மிஸ்டிக் யோகான்னு எழுதுறாரு அவர். மிஸ்டிக் யோகா அப்படிங்கும்போது இந்த மாயாஜால காரியங்கள் பண்றாங்கல்ல, மாயாவாதிகள் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்படியே ஒரு சின்ன பெட்டிக்குள்ள வந்து ஒருத்தர் அனுப்புவான், மேல இருந்து பாத்தீங்கன்னா தலையை வெட்டி தலை துண்டா வெளியே வரும், அப்புறம் அந்த பெட்டியை திறந்து பாத்தீங்கன்னா அப்படியே உயிரோட எழுந்து வருவான். இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு எல்லாம் வந்து என்னமோ பண்றானே அப்படின்னு. இட்ஸ் ஜஸ்ட் அ மேஜிக், மாயாஜாலம். ஸோ அந்த மாதிரி இந்த ஒரு யோகத்தை மிஸ்டிக் யோகா அப்படின்னு அவர் எழுதுறாரு. அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது பகவானினுடைய ஆற்றல், பகவானினுடைய அந்த செயல்கள் நமக்கு அப்படியே ஒரு ஆச்சரியத்தை தரக்கூடிய வகையில் இருக்கிறது. நாரத முனி அந்த செருப்பு தைக்கிறவங்கிட்ட ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கிறார் இல்லையா? அந்த கதையை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த பிராமணருக்கு வந்து நம்பிக்கை இல்லை, பகவான் வந்து ஒரு என்ன சொல்றது, அந்த நீடில் உள்ள ஒரு யானையை செலுத்த போறாரு அப்படின்னா அதை நம்பல அவங்க. He doesn't have the faith. ஆனால் அந்த செருப்பு தைக்கிறவன் வந்து ஆஹா இவ்வளவு ஆற்றல் படைத்தவரா, ஒரு சின்ன விதையிலிருந்து பெரிய மரத்தையே உண்டாக்கக்கூடிய பகவானுக்கு இது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னு அந்த முழுமையான ஒரு நம்பிக்கை அவருக்கு ஏற்படுகிறது. ஸோ அதனாலதான் பகவானே சொல்றாருல, ஜன்ம கர்ம சமே திவ்யம், என்னுடைய ஆற்றல், என்னை பற்றி தெரிந்து கொள்பவன். ஸோ பகவானினுடைய திஸ் பொட்டன்சி, இந்த ஆற்றல், இந்த ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி அவரால் அனைத்தையும் படைக்க முடியும், அனைத்தும் அவரிடம் தாங்கி இருக்கிறது, அவர் படைத்த அனைத்துமே அவரால் தாங்கப்படுகிறது. ஆனால் அவர் அதற்கு அப்பாற்பட்டவர் அப்படிங்கும்போது இட் இஸ் கம்ப்ளீட்லி அன் இன்கன்சீவபிலிட்டி ஆஃப் லார்ட்ஸ் எனர்ஜி. தட் இஸ் வாட் வி ஆர் ட்ரைங் டு அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ திஸ் வெர்ஸ். 9.6 யோக ஐஸ்வர்யம் அப்படிங்கும்போது அதை பத்தி கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் கொடுக்க போறார் பகவான் இங்க 9.6ல, ஸ்லோகா நம்பர் 9.6. யதா ஆகாஷஸ்திதோ நித்யம் வாயு சர்வத்ர கோ மகான் ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானீதி உபதாரய. மஞ்சுகாஸ்னி மாதாஜி டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். எங்கும் வீசிக்கொண்டுள்ள பலத்த காற்று எவ்வாறு எப்போதும் ஆகாயத்தினுள் உள்ளதோ அதுபோலவே படைக்கப்பட்டவை அனைத்தும் என்னில் அமைந்துள்ளதை அறிவாயாக. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. சோ இந்த ஒரு ஸ்லோகத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேகம், அதாவது ஆகாயத்தை பற்றியும் காற்றை பற்றியும் ஒரு சில ஓமைகள், அனாலஜி கொடுக்கப்பட்டிருக்கிறது. பகவான் என்ன கொடுக்குறாரு, அவருடைய யோக ஐஸ்வர்யத்திற்கு வந்து அவர் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, எப்படி வந்து ஒரு வானம், ஒரு காற்று, அதாவது வானம் அப்படின்னு பார்க்கும்போது
ஒரு மிகப்பெரிய ஒரு சிருஷ்டி, பகவானுடைய சிருஷ்டியில வந்து மிகப்பெரிய ஒரு சிருஷ்டி. அதுல நீங்க காற்று அப்படின்னு பார்க்கும்போது நம்மளால அதை கன்சீவ் பண்ணி பார்க்கவே முடியாது நம்மளால. இட்ஸ் அ பிகெஸ்ட் திங். காற்று ரொம்ப ஆற்றல் வாய்ந்ததா, அதிகமான தாக்கம் உடையதா அப்படின்னு பார்க்கும் பொழுது, சூறாவளி காத்தடிச்சு மரம்லாம் கீழே விழுந்துருச்சு, பயங்கரமான ஃபோர்ஸ் விண்டு, காற்றுக்கு வந்து அவ்வளவு சக்தி இருக்கிறது அப்படின்னு நமக்கு பார்த்த உடனே நமக்கு தெரியுது. ஆனா அந்த காற்றை காட்டிலும் அது எதுக்குள்ள நடக்குது? எல்லாமே அந்த ஆகாயத்துக்குள்ளதான் நடக்குது. அப்படின்னா அந்த காற்றையே அடக்கக்கூடிய வல்லமை அந்த வானத்திற்கு இருக்கிறது. சோ இந்த காற்றானது வானத்திற்குள் அடக்கப்பட்டு இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி அந்த வானமானது அங்க வந்து எதுவுமே பெருமையா எடுத்துக்க முடியாதுல்ல. ஓ நான் தான் காரணம் எல்லாத்துக்குமே, இந்த மாதிரி காத்தடிச்சு மரம்லாம் கீழே வந்தது என்னாலதான் அப்படின்னு அது என்னைக்காச்சும் மாறு தட்டிக்குதா? இல்லவே இல்லை. இட் இஸ் கம்ப்ளீட்லி அலூஃப். இரண்டுமே செப்பரேட் செயல்களாக காட்டப்படுகிறது. அது போல இங்கு பகவானினுடைய செயல்கள் அப்படின்னு பார்க்கும்போது பகவான் கம்ப்ளீட்டா இஸ் அவே ஃப்ரம் ஆல் ஹிஸ் கிரியேஷன்ஸ். அவர் பண்ண கிரியேஷன்ஸ்க்கெல்லாம் என்னென்ன ஆற்றல்கள் இருக்கிறதோ, என்னென்ன ஆற்றல்கள் தர முடியுமோ அது எல்லாமே அவர் கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு அப்படியே ஒதுங்கி இருக்கார். இந்த பௌதீக ஆற்றல், பகவானுடைய கீழ்நிலை சக்தி இந்த பௌதீக உலகம் அப்படிங்கிறது. இன்ஃபீரியர் எனர்ஜி ஆஃப் த சுப்ரீம் லார்ட் இஸ் மெட்டீரியல் வேர்ல்டு. அந்த மெட்டீரியல் வேர்ல்டு இட் லுக்ஸ் லைக் நமக்கெல்லாம் வந்து ரொம்ப பிரமிப்பாக தோன்றுகிறது. அப்படின்னா அப்ப பகவானுடைய உண்மையான ஆற்றல், ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு கற்பனை பண்ணி பார்க்கும்போது நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை தரும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த மெட்டீரியல் லைஃப்ல, மெட்டீரியல் எனர்ஜில பகவான் செஞ்ச பல்வேறு விஷயங்கள் எல்லாமே வந்து அவர் அதனால பாதிக்கப்படுவதே கிடையாது. அவர் கம்ப்ளீட்டா தனியா இருக்கார். இதற்கு வந்து பிரபுபாதர் வந்து நிறைய உதாரணங்கள் கொடுப்பார். அவர் கொடுத்த ஒரு அருமையான ஒரு உதாரணம் எப்படின்னா, ஒரு மாட்டை நீங்க கட்டி போடுறீங்க. கட்டி போடும்போது ஒரு குச்சியில கட்டி போடுறீங்க, பெரிய தாம்பு கயிறுல வந்து அது கழுத்தை கட்டி விட்டோ ஏதோ பண்ணிட்டு நீங்க வந்து அதை போடும்போது அந்த ரேடியஸ் அப்படிம்பாங்கல்ல, அந்த சயின்ஸ் கிராஜுவேட்லாம் தெரியும், அந்த அந்த ஃபோக்கல் பாயிண்ட்ல இருந்து ஹவு மச் டிஸ்டன்ஸ் இட் கேன் கவர், லெங்த் அண்ட் மெஷர்மெண்ட் எல்லாம் போட்டு பார்த்தாங்கன்னா தட் இஸ் கால்டு ரேடியஸ். ஸோ அந்த தூரம் வரைக்கும் அந்த மாடு எவ்வளவு தூரம், அந்த கயிற்றினுடைய நீளம், அது கட்டப்பட்ட அந்த கம்பினுடைய ஆழம், அதற்கு ஏற்றாற் போல அந்த சுற்று பரப்பளவு, அது வரைக்கும் தான் அந்த மாட்டால போக முடியும், மேய முடியும். அது வரைக்கும் அந்த மாட்டிற்கு முழு சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது. அதை வந்து யாரும் ஒண்ணுமே பண்ண முடியாது. அந்த குட்டி டிஸ்டன்ஸுக்குள்ள அது என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பகவான் அவருடைய சிருஷ்டி அப்படின்னு பார்க்கும்போது he has given some powers. அந்தந்த செயலுக்கு ஏற்றாற் போல ஆற்றல்கள் தரப்பட்டிருக்கின்றன. அது பார்ப்பவர் கண்களுக்கு அது சுதந்திரமாக இருப்பது போல தோன்றினாலும் அது பகவானுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்குகிறது. பகவான் வந்து அந்த சுதந்திரத்துல வந்து அவர் நுழைவதே கிடையாது. இது வரைக்கும் நீ என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா ஃபுல் கட்டுப்பாடு அந்த பகவானால் இருக்கிறது. இதுதான் பர்போர்ட்ல வந்து பிரம்ம சமிதா ஒன்று அவங்க வந்து கோட் பண்ணியிருக்காங்க. எஸ் சக்சூர் ஈஷ ஷவிதா சகல கிரகணம் ராஜா சமஸ்த சுரமூர்த்தி ரசேஷ தேஜ யஷா ஜனாய பிரமதி சம்பிரத கால சக்ரோ கோவிந்தம் ஆதி புருஷம் தமகம் பஜாமி. சூரிய தேவனினுடைய அந்த ஒளி கற்று, அந்த ஒளி என்பது எப்படியெல்லாம் கோள்களில் உள்ள அனைத்து இடங்களிலும் அது சென்று பரவுகிறது. நம்ம எல்லாருக்கும் பார்க்கறதுக்கு வந்து ஒரே அந்த சூரியன் அப்படி பார்க்கிற மாதிரி. அந்த சூரியன் யார் அப்படின்னா பகவானுடைய கண்கள், ஒரு கண்கள், சூரியன் சந்திரன் சொல்றோம் இல்லையா. அதற்கு எந்த மாதிரி ஒரு பவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் உஷ்ணத்தையும் வெளிச்சத்தையும் தரக்கூடியது. இருந்த போதிலும் அதனுடைய இயக்கம் ஒரு குறிப்பிட்ட சுற்றளவில் மட்டுமே அது இயங்குகிறது. அதை தந்தது யார் என்றால் பகவான் தான். சோ அதுதான் பகவான் சொல்றாரு, ததா சர்வாணி பூதானி மத்ஸ்தானிதி உபதாரையா. எல்லாமே என்னை பொறுத்து, அதாவது நான் தரப்பட்ட, என்னால் நிலைநிறுத்தப்பட்ட பாதையில் அனைத்துமே சொல்கின்றன. அவர்களுக்கு நான் முழு சுதந்திரம் கொடுத்திருந்தாலும் நான் கொடுத்த சுதந்திரத்தின் வரையறைக்குள் மட்டுமே அவை செயல்படுத்த முடியும். தட் ஃப்ரேம்வொர்க், லிமிடெட் ஃப்ரேம்வொர்க் அசைன்டு பை த சுப்ரீம் லார்ட். ஸோ அந்த ஃப்ரேம்வொர்க்குள்ளதான் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கோமோ அது நீங்க பண்ண முடியும். ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு பெரிய ஹால் ஒன்று போட்டிருக்கீங்க, 14/20 ஒரு ஹால் போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த குழந்தை அந்த ஹால்குள்ள என்ன விளையாட முடியுமோ அதுதான் விளையாட முடியும்.
அதை விட்டுட்டு நான் பக்கத்து வீட்டுல போய் அந்த ஹால்ல போய் விளையாடுறேன் அப்படின்னா விட மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பகவான் கொடுத்த அந்த ஆற்றல் நமக்கு வரையறுக்கப்பட்ட சுதந்திரமான அந்த இயக்கத்தினால் மட்டுமே நம்மால் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். அடுத்த ஸ்லோகத்துல வந்து பகவான் இந்த சிருஷ்டிக்கும் அழிவிற்கும் அவர் வந்து எப்படி காரணம் அப்படிங்கறத அடுத்த ஸ்லோகத்துல சொல்ல போறாரு. 9.7 சர்வபூதானி கௌந்தேய பிரகிருதிம் யாந்தி மாமிகாம் கல்பஷயே புனஷ்தானி கல்பாதௌ விசர்ஜாம்யஹம். ஜெயலட்சுமி மாதேவி டிரான்ஸ்லேஷன் படிங்க. குந்தியின் மகனே, கல்பத்தின் முடிவில் ஜடத்தோற்றம் முழுவதும் எனது இயற்கையில் நுழைகின்றன. அடுத்த கல்பத்தின் ஆரம்பத்தில் எனது சக்தியின் மூலம் நானே அவற்றை மீண்டும் படைக்கிறேன். ஹரே கிருஷ்ணா. சோ இந்த சிருஷ்டி, அழிவு, பிரளயம், இதற்கான ஒரு உறவு, பகவானுக்கும் அதற்கும் எப்படிப்பட்ட ஒரு உறவு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சிருஷ்டி, அழிவு, பிரம்மாவினுடைய நாட்காலம் எப்படி, அவருடைய தினங்கள் எல்லாம் வருது, பிரம்மாவுடைய ஒரு தினம் என்பது என்ன, அது எல்லாமே நம்ம பார்த்தோம் போன கிளாஸ்ல இல்லையா? போன கிளாஸ்ல, அதுக்கு முன்னாடி கிளாஸ்ல பார்த்தோம். இரவு நேரம் அப்படிங்கிறது என்ன, பிரம்மாவினுடைய ஒரு பகல் பொழுது, ஒரு இரவு பொழுது, ஒரு தினம், ஒரு மாதம், ஒரு வருடம், 50 வருடம், 100 வருஷம் அப்படின்னு கணக்கெல்லாம் போட்டு பார்க்கும்போது பல்வேறு வகையான கால வரையறை நமக்கு தெரிய வந்தது. சோ அந்த கல்பஷயே அப்படின்னா ஒவ்வொரு யுகத்தினுடைய முடிவிலும் அப்படின்னா பிரம்மதேவருக்கு ஏற்படக்கூடிய ஒரு அழிவு. அந்த நேரத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா அந்த பகவானினுடைய ஆற்றல், இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையா, பகவான் எப்படிப்பட்ட ஒரு ஆற்றலை தருகிறார், எப்படி நம்முடைய இயக்கம் பார்ப்பதற்கு சுதந்திரமாக இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். சோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது அந்த ஆற்றல்கள் அனைத்தும் திரும்ப பெறப்படுகின்றன. பகவான் வந்து என்னெல்லாம் கொடுத்தாரோ, என்னெல்லாம் சுதந்திரம் கொடுத்தாரோ அது எல்லாமே வந்து மீண்டும் எடுத்து கொள்ளப்படுகிறது. பகவான் நெக்ஸ்ட் என்ன சொல்றாருன்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் நான் சிருஷ்டி செய்யும் பொழுது நான் என்னை விரிவங்கப்படுத்திக் கொள்கிறேன், என்னை விரிவுபடுத்திக் கொள்கிறேன். விரிவுபடுத்தி கொண்டு பௌதீக ஆற்றலாக பல்வேறு வகையான எனர்ஜியில அவர் வர்றாரு பகவான். பண்ணிட்டு அவர் அதை அனைவருக்குமே தருகிறார். இப்ப பாகவத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா சர்கா விசர்கா. சர்கா மீன்ஸ் வாட்? சர்கா மீன்ஸ் த பிரைமரி கிரியேஷன். விசர்கா அப்படிங்கும்போது பிரம்மதேவரால் நிறுவப்பட்ட சிருஷ்டிகள். சர்க்கால வந்து பல்வேறு வகையான பிரபஞ்சங்கள், பல்வேறு வகையான பிரம்மதேவர்களை பகவான் சிருஷ்டி செய்கிறார். விசர்கால வந்து ஒரு பர்டிகுலர் பிரம்மா, பௌதிக உலகத்திற்காக நியமிக்கப்பட்ட பிரம்மதேவன் என்னெல்லாம் சிருஷ்டி பண்ணணும், எந்தெந்த ஜீவராசிகளை பண்ணணும் அப்படின்னு கூறக்கூடியது விசர்கா. சோ பகவான் அதுதான் சொல்றாரு, எல்லாமே நான் வந்துட்டு பண்ணிட்டு அதை அழிவு செய்வதும் இதுதான் என்னுடைய ஒரு உறவு. இன் வாட் வே இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்க்கும்போது, உனக்கு எனர்ஜி கொடுக்குறேன், உனக்கு என்ன கடமை செய்யணும்னு சொல்லிட்டு யூ ஆர் எம்பவர்டு, உனக்கு வந்து அந்த அதிகாரம் அளிக்கப்படுகிறது. அது இந்த பீரியடுக்குள்ள நீ பண்ணணும். அது பண்ணி முடிச்சியா திரும்ப அழிக்கும் போது நான் வந்துடுவேன். இஸ் லைக் அ சூப்பர்வைசர், இஸ் கமிங். திரும்ப அந்த சிருஷ்டி பண்ணும்போது நான் என்னை விரிவங்கப்படுத்தி கொண்டு அந்த சிருஷ்டியை நான் விஸ்தரிக்கிறேன். அகைன் இஸ் கமிங் as a குண அவதாராஸ் இல்ல, ஒவ்வொரு வாட்டி சிருஷ்டி பண்ணும்போது அந்த பகவான் தன்னை விஸ்தரித்துக் கொள்கிறார் குண அவதாரங்களாக. ஸோ ஹீ இஸ் த பர்சன் ரெஸ்பான்சிபிள். அவர் தான் எல்லாத்துக்குமே காரணகர்த்தா அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு இந்த ஒரு ஸ்லோகத்துல இருந்து தெரிய வருகிறது. அடுத்த ஸ்லோகம், 8வது ஸ்லோகம், அவருடைய தாழ்ந்த சக்தி, அந்த தாழ்ந்த சக்தியின் மூலமாக என்னெல்லாம் நடைபெறுகிறது அப்படிங்கிறத வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த பௌதீக வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா அந்த பரம்பொருளினுடைய தாழ்ந்த சக்தி, அந்த மகத்தத்துவம், மகாவிஷ்ணு அவங்கெல்லாம் எப்படி வராங்க அப்படிங்கிற ஒரு விஷயம், அதை பற்றி இங்கு கூறப்படுகிறது. அந்த ஸ்லோகத்தை படிக்கலாம் இப்போ. ஸ்லோகா நம்பர் 8. பிரகிருதிம் ஸ்வாம் அவஷ்டப்ய விசர்ஜாமி புனః புனः பூதகிராமம் இமம் கிருஷ்ணம் அவசம் பிரகிருதிர் வசாத். கோமதி மாதாஜி நீங்க படிக்கிறீங்களா டிரான்ஸ்லேஷன்? படிக்கின்றோம். பிரபஞ்ச தோற்றம் முழுவதும் எனக்கு கீழ்ப்பட்டது. எனது விருப்பப்படி அது மீண்டும் மீண்டும் தானாக படைக்கப்பட்டு இறுதியில் எனது விருப்பப்படி அழிக்கப்படுகின்றது.
ஹரே கிருஷ்ணா. இப்போ ஒரு ஆன்மீக உலகம், இப்ப பகவான் வந்து பௌதீக உலகத்தை சிருஷ்டி செய்ய போறார் இல்லையா? அது வந்து பகவானினுடைய ஒரு குறைந்த சக்தி, கீழ்த்தர இன்ஃபீரியர் எனர்ஜி, கீழ்நிலை சக்தி. அதுல வந்து பௌதீக உலகத்தை பகவான் சிருஷ்டிக்கிறார். ஆன்மீக உலகத்தில் இருந்து கொண்டு மகாவிஷ்ணு, அந்த 3 வகையான விஷ்ணுக்கள் நம்மளுக்கு தெரியும். அந்த மகாவிஷ்ணு கர்ப்போதக ஷீரோதகஷாயி கர்ப்போதகா காரணோதகஷாயி விஷ்ணு, கர்ப்போதகஷாயி விஷ்ணு, ஷீரோதகஷாயி விஷ்ணுன்னு வரும்ல. அந்த காரணோதகஷாயி விஷ்ணு மகாவிஷ்ணு மகத்தத்துவம், அந்த மகத்தத்துவம் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். அதுல வந்து ஜஸ்ட் கிளான்சஸ், அவருடைய கண் பார்வையினால் எப்படி வந்து ஒரு பெண் கர்ப்பம் தரிக்கிறாளோ அது போல தன்னுடைய கண் பார்வையினால் இந்த பௌதீக உலகமானது தரிக்கப்படுகிறது. அதன் பிறகு பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா கர்ப்போதகஷாயி விஷ்ணுவாக ஒவ்வொரு பிரபஞ்சத்திற்குள்ளும் நுழைகிறார். அதன் பிறகு என்ன ஆயிருது அப்படின்னா அந்த பர்டிகுலர் கோள்கள், அந்த பர்டிகுலர் பிரபஞ்சம், ஃபார் எக்ஸாம்பிள் பூலோகம் அப்படின்னு எடுக்கும்போது அந்த பூலோகம் என்பது கர்ப்போதகஷாயி விஷ்ணுவினால் உருவாக்கப்பட்ட பிறகு, அதற்கு பிறகு பிரம்மதேவர் அவதாரம், சக்தி அளிக்கப்பட்ட அவதாரம், சத்யாவேஷ அவதாரா, குண அவதாரா, அந்த பிரம்மதேவர் பல்வேறு வகையான சிருஷ்டிகளை செய்யும் பொழுது மீண்டும் விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா ஷீரோதகஷாயி விஷ்ணுவாக ஒவ்வொரு சிறு அணுக்களிலும் அவர் தன்னை நுழைத்துக் கொள்கிறார். சோ பிரம்மதேவன் அப்படிங்கும்போது 2ஆம் நிலை சிருஷ்டிகர்த்தா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு, எல்லாமே பண்ணிட்டு ஒரு பெரிய கம்பெனி ஓபன் பண்ணோம், பெரிய கம்பெனி ஓபன் பண்ணிட்டீங்க, எம்டி அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. அந்த எம்டி வந்து நவ் ஹி ஹஸ் டு ரன் த கம்பெனி. ஸோ அந்த மாதிரி பகவான் இங்க எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு பிரம்மதேவரை இஸ் அசைனிங் ஃபார் கிரியேஷன், விசர்கா, அவர் இப்போ வந்து பண்றாரு. அந்த மாதிரி பண்ணும்போது அந்த சிருஷ்டிகளுக்கு உள்ளேயும் அகெயின் திஸ் சுப்ரீம் லார்ட் ஆஸ் ஷீரோதகஷாய் விஷ்ணு இஸ் என்டரிங். ஒரு பிரபஞ்சம் அதாவது ஒரு பிரபஞ்சம் நிறுவப்படும் பொழுது பல்வேறு வகையான ஜீவராசிகள் சிருஷ்டி செய்யப்பட்டாலும் கூட இட் கேன் பி பல்வேறு வகையான ஜீவராசிகள், ஆடு மாடு குரங்கு, சம் அனிமல்ஸ், பறப்பவை, நீரில் செல்பவை, மரங்கள், செடிகள், கொடிகள், எந்த மாதிரி என்னென்ன ஆசைப்பட்டுச்சோ அவங்கவுங்க கர்மாக்களுக்கு ஏற்றாற் போல ஒவ்வொன்றும் வந்தாலும் கூட அதுல எல்லாத்துலயுமே வந்து பகவான் என்னவோ போயிடுறாரு அப்படின்னா இஸ் என்டரிங் இன்டு ஷீரோதகஷாயி விஷ்ணு. சின்னதா ஒரு விஷயத்துல வந்து அந்த அணுக்கள் எப்படி வரும் அந்த மாதிரி அணுக்களுக்குள்ள போய் பார்த்துக்கிறாரு. ஸோ இதை பார்க்கும்போது வாட் இஸ் தட் வி ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா இந்த மாடர்ன் டே சயின்டிஸ்ட் எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த கிரியேஷனை வந்து தே ஆர் ஆல் டிஸ்ஓனிங்ல, தே செட் இது மாதிரிலாம் நடக்கவே நடக்காது. அவங்களுடைய மாடர்ன் கான்செப்ட் வந்து இவால்யூஷன், தியரி ஆஃப் எவல்யூஷன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, குரங்கிலிருந்து மனிதன் பிறந்தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு எவல்யூஷன் அவங்களுக்கு இருக்கு. ஒரு சின்ன குரங்குல இருந்துதான் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நாகரிகமாகி மனிதர்கள் வருகிறார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தகர்த்தெறியப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா பகவான் தான் எல்லாத்துக்குமே காரணமாக இருக்கிறார். பல்வேறு வகையான ஜீவராசிகளுக்கு உயிரை கொடுத்து அதை வந்து இந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தில் அந்த பிரளயம் முடிஞ்சு மீண்டும் சிருஷ்டி செய்யும் பொழுது தட் சைக்கிள், அந்த பிரளயம் யுக சைக்கிள் முடிஞ்சு அந்த சிருஷ்டி செய்யும் பொழுது இந்த ஜீவராசிகளை உண்டாக்கி அதற்கு அவர் உயிரை கொடுக்கிறார் அப்படின்னா அந்த ஒரு கருத்து முறியடிக்கப்படுகிறது. இந்த நிகழ்காலத்தில் இந்த மாடர்ன் டேஸ்ல என்னெல்லாம் நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து தவறு அப்படிங்கிற மாதிரி நமக்கு தெரிகிறது. சோ இந்த பௌதீக உலகம் பகவான் கிருஷ்ணரால் உருவாக்கப்படுகிறது. ஆனால் பகவான் கிருஷ்ணர் அதற்கு அப்பாற்பட்டவராக இருக்கிறார். சோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எல்லா சிருஷ்டிக்குமே ஒரு சுப்ரீம் அத்தாரிட்டி, ஒரு பெரிய ஆள். நம்ம ஒரு ஃபேக்டரிக்கு எக்ஸாம்பிள் கொடுத்த மாதிரி நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, ஓனர் வந்து ஒரே ஒரு ஓனர் தான் அப்படிங்கிற மாதிரி பகவான் எல்லா சிருஷ்டி பண்ணாலும் இஸ் ஆல்வேஸ் பிரசன்ட். அந்த ஓவரால் த கம்பெனி, ஹோல்டிங் கம்பெனி அப்படிம்பாங்க, ஹோல்டிங்ஸ் அப்படிம்பாங்க. ஒரு 10-15 கம்பெனி சேர்ந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அது வந்து அண்டர் ஒன் பர்டிகுலர் அம்பரலா அப்படி வரும்பொழுது அந்த ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு பார்க்கும்போது தட் ஓனர் இஸ் அவைலபிள், அந்த உரிமையாளர் இருக்காரு. அந்த மாதிரி பகவான் இங்கு பல்வேறு பிரபஞ்சங்கள், பல்வேறு ஜீவராசிகள் எல்லாத்துக்குமே காரணகர்த்தாவாக அவர் இருந்த போதிலும் அவர் அந்த உயர்ந்த நிலையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறார். காரணம் அந்த 3 விஷ்ணுக்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த 3 விஷ்ணுக்களாக அவர் எல்லா இடத்துலயுமே அவர் இருக்கார். ஆனா அவரு நேரடியாக எந்த விதமான ஒரு தொடர்பும் அவருக்கு கிடையாது. டைரக்டா அவரு வந்து
சிருஷ்டி பண்ணுவதோ அழிப்பதோ கிடையாது. he is not directly doing it. எல்லாமே அவரால் அதிகாரமளிக்கப்பட்ட அவதாரங்கள் மூலமாகத்தான் செய்யப்படுகிறது. ஒரு கம்பெனி நல்லா ஓடுதா, ஃபெயில் ஆகுதா, ப்ராஃபிட் வருதா, லாஸ் ஆகுதா, தட் ஓனர் மே நாட் பி டைரக்ட்லி இன்வால்வ்டு. அவரால் நியமிக்கப்பட்ட அந்த அதிகாரியினுடைய கவனக்குறைவாக இருக்கலாம், இல்லைன்னா அந்த அதிகாரியுடைய நிர்வாக திறனினால் அதுக்கு லாபம் சம்பாதிக்கக்கூடிய கம்பெனியாக மாறலாம். கைட்லைன்ஸ் ஆர் செட். பகவான் வந்துட்டு எல்லாத்துக்குமே ஒரு கைட்லைன்ஸ் செட் பண்ணிட்டு கிரியேட் பண்ணி விட்டுட்டு அவர் அப்படி தூரத்துல இருந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு, அவ்வளவுதான். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ இயற்கை, ஜட இயற்கை என்பது பகவானினுடைய ஆசையாக இருந்தாலும் கூட அவர் அதில் நேரடியாக எந்த விதமான தொடர்பும் இல்லாமல், அந்த ஜட இயற்கைக்கு நேரடியான தொடர்பு பகவானிடம் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி சிருஷ்டி பண்ணுவதற்கு எதை காரணமாக வைத்து சிருஷ்டி செய்யப்படுகிறது என்றால், ஒவ்வொரு ஜீவராசிகளும் ஆசைப்பட்டதை நிவர்த்தி செய்ய வேண்டும். அந்த கர்மான்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் எந்த மாதிரி ஆசை ஏற்பட்டதோ அந்த ஆசைக்கு ஏற்றாற் போல இடங்களை அவர் செய்யணும், பிரபஞ்சங்களை செய்ய வேண்டும். 14 வகையான லோகங்கள் சொல்றோம்ல, அந்த ஒவ்வொருவருடைய செயலுக்கு ஏற்றாற் போல அவர்களை அந்தந்த இடங்களில் வைக்க வேண்டும். அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த சிருஷ்டி, இந்த லோகம், இந்த பிரபஞ்சத்தின் படைப்பு. சோ இதுதான் பகவானினுடைய சிருஷ்டிக்கும் அழிவிற்கும் உள்ள ஒரு உறவு முறை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சோ இந்த ஸ்லோகத்துல வந்து குறிப்பாக கூறப்பட்ட விஷயங்கள் என்னதான், இதுதான் காரணம். பகவானினுடைய தட் சுப்ரீம் வில் சொல்றோம்ல, அந்த பகவானினுடைய முழு ஆசை, முழு அதிகாரம் எல்லா இடத்துலயுமே நம்மளால பார்க்க முடியும். ஸோ சௌமியம், அதை கடைசி பேராகிராஃப் படிங்க, 9.8ல லாஸ்ட் பேராகிராஃப் படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஜீவாத்மாக்களை பொறுத்தவரை அவர்கள் இந்த ஜட இயற்கையினுள் கருவூட்டப்படுகின்றனர். தமது முந்தைய செயல்களின் அடிப்படையில் பல்வேறு நிலைகளை அடைகின்றனர். இதன் மூலம் ஜட உலகின் செயல்கள் தொடங்குகின்றன. இவ்வாறு பல்வேறு உயிரினங்களின் இயக்கங்கள் படைப்பின் ஆரம்ப காலத்திலேயே தொடங்குகின்றன. அவை பரிணமிப்பவை அல்ல. பிரபஞ்சம் படைக்கப்பட்ட போதே பல்வேறு உயிரினங்களும் உடனடியாக படைக்கப்பட்டன. மனிதர்கள், மிருகங்கள், பறவைகள் என அனைத்தும் ஒரே நேரத்தில் படைக்கப்படுகின்றன. ஏனெனில் முந்தைய பிரளயத்தின் போது குறிப்பிட்ட ஜீவாத்மாவின் விருப்பம் என்னவோ அதற்கேற்ப அவன் மீண்டும் தோன்றுகின்றான். படைப்பில் ஜீவாத்மாக்களுக்கு எவ்வித பங்கும் இல்லை என்பதை அவக்ஷம் எனும் வார்த்தை தெளிவாக குறிப்பிடுகிறது. முந்தைய படைப்பின் முந்தைய வாழ்வில் ஜீவாத்மாவின் நிலை என்னவோ அந்நிலை மீண்டும் வெளிப்படுத்தப்படுகின்றது. அவரது விருப்பம் எப்போதும் இவை அனைத்தும் தானாக நடந்தேறிவிடும். இதுவே பரமபுருஷ பகவானின் அச்சிந்திய சக்தி ஆகும். பற்பல உயிரினங்களை படைத்த பின் அவருக்கு உயிரினங்களுடன் எந்தவித தொடர்பும் இல்லை. பல்வேறு உயிர்வாழ்வின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காகவே இவ்வுலகம் படைக்கப்படுகிறது. எனவே இறைவன் இதில் ஈடுபடுவதில்லை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. தேங்க்யூ மாதாஜி. சோ இறைவன் இவற்றில் ஈடுபடுவது கிடையாது, தனிப்பட்ட முறையில் அவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அடுத்த ஸ்லோகத்துல எந்த விதமான செயல்களும் பகவானை கட்டுப்படுத்துவது கிடையாது. அதுபோல எந்த செயல்களில் இருந்தும் பகவான் தன்னை தனிப்பட்ட முறையில் இஸ் நாட் டிட்டாச்ட் ஃப்ரம், அவரை கட்டுப்படுத்துறதும் கிடையாது, அவர் அதிலிருந்து கட்டுண்ட நிலையில் இருப்பதும் கிடையாது. அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவாக அவர் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு புரிதலை தரப்போற ஸ்லோகம் அடுத்த ஸ்லோகம், 9வது ஸ்லோகம், ஸ்லோகா நம்பர் 9. ந மாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீன வத் ஆசீனம் அசக்தம் தேஷு கர்மஷு. அனிதா மாதாஜி ஸ்லோகத்தையும் படிங்க, டிரான்ஸ்லேஷனையும் படிங்க. கிருஷ்ணா பிரபுஜி. நசமாம் தானி கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய உதாசீனவத் ஆசீனம் அசக்தம் தேஷு கர்மஷு. ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். தனஞ்சயனே, இச்செயல்கள் எதுவும் என்னை பந்தப்படுத்த முடியாது. நடுநிலையில் அமைந்துள்ள நான் இந்த பௌதீக செயல்களிலிருந்து எப்போதும் விலகியே விளேன். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ பிரபுஜி. சோ பகவான்
பந்தப்படுவது கிடையாது. எந்த செயலுமே பந்தப்படுவது கிடையாது. அப்பனா பகவான் நேரடியாக தொடர்பு இருக்குதா இல்லையா? நம்ம கிட்ட நடக்கிற இந்த பௌதீக உலகில் நடக்கக்கூடிய நல்ல செயல்கள், தீமையான செயல்களுக்கு பகவானினுடைய தொடர்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். அப்படிங்கும்போது எந்த செயலுமே, அது நல்லதோ கெட்டதோ, அது பகவானை கட்டுப்படுத்துவது கிடையாது. அவருடைய முக்கியமான காரியம், வாட் இஸ் இஸ் என்கேஜ்மெண்ட் இன் த மெட்டீரியல் வேர்ல்ட். அப்படின்னா அவருக்கு நான் எந்த விதமான ஒரு தொடர்பும் இல்லை, என்னை இந்த செயல்கள் கட்டுப்படுத்துவது கிடையாது, நான் தனிமையாக இருக்கிறேன், இவற்றுக்கு நான் அப்பாற்பட்டவனாக இருக்கிறேன் அப்படிங்கும்போது பகவானுக்கு அப்படின்னா வேலை வெட்டியே கிடையாது. அவர் எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்காந்துட்டு இருக்காரா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சில நாத்திகவாதிகள் கேள்விகள் கேட்கலாம். என்னப்பா நீ உங்க கடவுள் எதுலையுமே பண்றதில்ல, ஆனா எல்லாம் தான் அவர் தான் செய்யறாங்கிறாரு, ஆனா இவர் சொல்றாரு நான் காரணம் இல்லை, நான் அப்பாற்பட்டவன் அப்படிங்கிற, அப்படின்னா அவருக்கு எந்த வேலை வெட்டியுமே கிடையாதா அப்படின்னு பார்க்கும்போது பிரம்ம சமிதால என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பகவான் எப்படிப்பட்டவர், ஆன்மீக லோகத்தில் அவருக்கென்று ஒரு சில இனிமையான லீலைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆன்மீக லோகத்தில் அவர் அதை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். பகவான் ஷாமசுந்தர ரூபத்தில் அந்த ஆன்மீக உலகத்தில் இனிமையான லீலைகளை தொடர்ந்து அவர் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார். அவருடைய வேலைன்னு சொன்னாலும் அதுதான் அவருடைய வேலை. நம்மளால புரிந்து கொள்ள முடியாத சக்தியின் மூலமாக இந்த பிரபஞ்சங்கள் படைக்கப்பட்டு, இந்த பௌதிக உலகம் படைக்கப்பட்டு, அதில் உள்ள செயல்கள் நிர்ணயிக்கப்பட்டு, எல்லாத்திற்கும் மேல் அப்பாற்பட்டவர். பட் இஸ் வெரி பிஸி, ரொம்பவும் பிஸியா இருப்பாரு. எதுல? அவருடைய ஆனந்தமயமான லீலைகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டு, அவரை சார்ந்துள்ள பக்தர்களுக்கு மகிழ்ச்சியை தந்து கொண்டு, அந்த பக்தர்களினால் அந்த மகிழ்ச்சியை தானும் அடைந்து கொண்டு, அந்த விதத்துல அவர் ரொம்ப பிஸியா இருக்கார் அவர். அப்ப நியூட்ரல் அப்படி சொல்றாங்க. உத்தாசீனவத் அப்படின்னா நான் நடுநிலையில் இருக்கிறேன், எனக்கு இதுக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, நடுநிலையில் இருக்கிறேன் என்றால் அவருக்குன்னு தனிப்பட்ட ஒரு அஜெண்டா கிடையாது. பகவானுக்கு யாரு மேலேயும் அவருக்கு கோபம் கிடையாது, யாரு மேலேயும் பாசம் கிடையாது. ஓ நீ நான் சொன்னதை கேட்கலையா, ஸோ ஐ எம் கோயிங் டு பனிஷ் யூ அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய அவசியத்திலையுமே அவர் கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா அந்த கர்ம வினைக்கு ஏற்றார் போல அவருக்கு தண்டனையா இல்லைன்னா அவருக்கு பரிசா அது தரப்படுகிறது. ஸோ டைரக்ட்லி கிருஷ்ணா இஸ் நாட் அட் ஆல் இன்வால்வ் இன் எனிதிங். எல்லாமே டிஃபைன் பண்ணி வச்சிட்டார். கிளீனா பாலிசி, ப்ரொசீஜர்ஸ், ஆப்ரேட்டிவ் மேனுவல்ஸ் எல்லாமே போட்டு கிளீனா வச்சிட்டார் அவர். நீ இதுல பிரகாரம் கரெக்டா பண்ணினா ஆடிட் பார்ப்பாங்க, ஓ நீ நல்லா பண்ணிருக்கப்பா, அதனால உனக்கு நல்ல ரேங்கிங், உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நல்ல பேர் நான் தரேன். இல்ல நீ தப்பா பண்ணிட்ட அப்படின்னா ஆடிட்ல என்ன ரிமார்க் கொடுக்குறாங்களோ அதுக்கு பனிஷ்மெண்ட் மேனேஜ்மெண்ட் வில் டேக். ஸோ பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா அவர் எதுவுமே எடுக்கிறது கிடையாது. அதற்காகத்தான் ஒரு அருமையான ஒரு உதாரணம் ஸ்ரீல பிரபுபாதர் கொடுக்கிறார். ஒரு நீதிபதி, நீதிமன்றத்தில் நீதிபதி, அவர் நடுநிலை வகிக்கிறார். அவர் ஓ இவன் எனக்கு ரொம்ப வேண்டியனாச்சே, எங்க மாமா வீட்டு பையனாச்சே, இவனுக்கு நம்ம தீர்ப்பு, கரெக்டான தீர்ப்பு கொடுக்கணும், இவன் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். ஒரு கொலையே பண்ணிட்டு வந்தா கூட அந்த நடுநிலை வகிக்கக்கூடிய நீதிபதி அந்த மாதிரிலாம் பார்ப்பதே கிடையாது. அவருக்கென்று ஒரு சட்ட புத்தகம், சட்ட அரசியல் நிர்ணயிக்கப்பட்ட வழக்கு எண்கள் அந்த மாதிரி போட்டு ஏதோ வச்சிருப்பாங்க. எல்லாமே இந்த லாக்கு இந்த பனிஷ்மெண்ட் இந்த மாதிரி வந்தா திஸ் அ வயலேஷன் அப்படின்னு அந்த மாதிரிலாம் போட்டு கிளீனா தே டிஃபைன்ட் த சிஸ்டம். அதனால அந்த நீதிபதிக்கு எந்த விதமான ஒரு ஆதாயமோ அல்லது நஷ்டமோ ஏற்படக்கூடிய அளவிற்கு இல்லாமல் அந்த வழக்கினுடைய மதிப்பிற்கு, மரியாதைக்கு ஏற்றாற் போல அந்த தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. அதைத்தான் உதாசீனவத் அப்படிங்கிறார் பகவான். நான் இந்த செயலினால் நான் கட்டுப்பட்டவன் கிடையாது, அதனால நான் இந்த உலகத்தை அழிக்கணும், நான் சொன்ன மாதிரி இந்த பிரபஞ்சம் நான் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு கிரியேட் பண்ணேன், ஆனா உள்ள இருக்கிற எல்லாருமே மோசமா இருக்காங்க, நான் இதனால அழிக்கிறேன் அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. அந்த இயற்கை நியமங்கள், விதிகள், அந்த இவ்வளவு சுழற்சி, பிரம்மதேவனுடைய ஒரு தினம், பை டிஃபால்ட் இட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி ஹேப்பனிங். ஏன்னா டிஃபைன்டு சிஸ்டம் இஸ் டிஃபைன்டு, ப்ரோக்ராம்டு இன் சச் அ வே. அதனால பகவானுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம், இந்த ஆத்மா நான் சொன்னதை கேட்கல, கார்மிக் ரியாக்ஷன், இந்த ஆத்மாவுக்கு என்ன அப்படின்னா கார்மிக் ரியாக்ஷன். ஸோ அதனாலதான் பகவான் அந்த ஒரு செயல், எப்படிப்பட்ட செயல் என்றால் நடுநிலை வகிக்கிறார். வைஷம்ய நைக்ரணாயனா, இஸ் நாட் பார்ஷியல், பாரபட்சம் காட்பவர் கிடையாது. பகவான் எந்த விதமான பாரபட்சமும் காண்பிக்காமல் அவர் நடுநிலையோடு அனைத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஸோ கடைசி ஸ்லோகம், 10வது ஸ்லோகம் படிக்கலாம், படிச்சுட்டு இன்னைக்கு கிளாஸ் அவர் முடிச்சுக்கலாம். ஸ்லோகா நம்பர் 10.
மயா அத்தியக்ஷேன பிரகிருதி சூயதே சராச்சரம் ஹேதுநானேன கௌந்தேய ஜகத் விப்ரீவர்த்ததே. பாலமூர்த்தி பிரபு டிரான்ஸ்லேஷன் படிங்க. ஹரே கிருஷ்ணா. குந்தியின் மகனே, எனது சக்திகளில் ஒன்றான இந்த ஜட இயற்கை எனது மேற்பார்வையில் செயல்பட்டு அசைகின்ற மற்றும் அசையாதவற்றை எல்லாம் உண்டாக்குகின்றது. அதன் ஆணைப்படி இந்த தோற்றம் மீண்டும் மீண்டும் படைக்கப்பட்டு அழிக்கப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. சோ இவை அனைத்துமே, இந்த பௌதீக உலகம் அனைத்துமே பகவானினுடைய ஒரு உத்தரவு, பகவானினுடைய ஒரு மேற்பார்வையில் தான் நடைபெற்று வருகிறது. இது பகவானினுடைய ஒரு விருப்பம், அந்த அந்த பரம்பொருளினுடைய ஒரு விருப்பம், அவருடைய செயல், அவருடைய அதிகாரத்தின் மூலமாக. அப்படிங்கிறதுக்கு நம்ம ஆதாரம் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்ம பார்த்திருக்கோம், பின்னாடி வரக்கூடிய சாப்டர்ஸ்ல இது வரப்போகுது. பகவான் ஒரு தகப்பனாக, இந்த பௌதீக இயற்கை என்பது ஒரு தாயாக பார்க்கப்படுகிறது. நம்ம பார்த்தோம் இல்லையா, எப்படி கர்ப்போதகசாயி விஷ்ணு அவர் இம்ப்ரெக்னேட்ஸ் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த கர்ப்பம் தரிக்க அந்த ஜட இயற்கை கர்ப்பம் அவருடைய கண் பார்வையில். ஸோ அப்படி பார்க்கும்போது இன் வாட் வே இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, ஒரு தகப்பனாக அவருடைய பார்வையின் மூலமாக இந்த சிருஷ்டியானது பிரசவிக்கப்படுகிறது. அவருடைய ஒரு பார்வை, அதனால எல்லா ஜீவராசிகள், அந்த ஜீவராசிகள் அந்த பார்வையினால் அந்த பிரபஞ்சத்தில் அந்த ஜீவராசிகள் எப்படி தோன்றுகின்றன என்றால், ஒவ்வொரு ஜீவராசிகளுடைய வாட் இஸ் இட் கால்டு, இறந்த கால நிகழ்வுகள் மூலமாக, அந்த கர்மவினையின் பலனாக அவற்றிற்கு உருவங்கள் தரப்பட்டு இந்த பிரபஞ்சங்களில் அவை அனைத்துமே தோன்றுகின்றன. அதனால பகவானுக்கு டைரக்டா ஒரு விஷயமுமே கிடையாது. இந்த மாதிரி டிஃபைன் பண்ணியிருக்காரு, இப்படி வருகிறது. அதே போல இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஸ்மிருதி சாஸ்திரங்களில் கூறப்படுகிறது. அதாவது ஒரு நறுமணமான ஒரு பூ, அந்த நறுமணமான ஒரு பூ வரும்பொழுது அந்த நறுமணம் ஆட்டோமேட்டிக்கா வருது. எது மேல அது பட்டாலும் சரி, அந்த நறுமணத்திற்கு எந்த விதமான ஒரு மாற்றமும் ஏற்படுவதே கிடையாது. ஆனால் அந்த பூவானது அந்த நறுமணத்திற்கும் அந்த பூவிற்குமே, அந்த பூ அந்த நறுமணத்தோடு தன்னை ஐக்கியப்படுத்தி கொள்வது கிடையாது. அந்த பூ அந்த இடத்தை விட்டு ரொம்ப தூரம் எடுத்துட்டு போனீங்கன்னா கூட அந்த நறுமணமானது அப்படியே அந்த காற்றில் மிதந்து கொண்டேதான் இருக்கும். அதற்கான நறுமணம் இருந்து கொண்டேதான் இருக்கும். ஸோ இட் இஸ் தட் மெயின் ஃப்ளவர் இஸ் டிட்டாச்ட். நறுமணத்தை நம்மளால உணர முடியுமே தவிர பார்க்க முடியாது. பூவை பார்க்க முடியும், ஆனால் நம்மால் அதிலிருந்து தான் நறுமணம் வருகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை ஒன்லி உணரத்தான் முடியும். அது போல பகவானுடைய செயல்கள் அனைத்துக்குமே காரணம் அப்படின்னு பார்த்தா அந்த பகவானுடைய காரணம், அவருடைய அந்த பிரியம், அதாவது அவருடைய அந்த விருப்பத்திற்கு ஏற்றாற் போல இது நடைபெறுகிறது. சோ அனைத்துக்கும் மூல காரணம், ஆதி காரணமாக பகவான் இருந்து கொண்டு, நடுநிலையில் இருந்து கொண்டு, தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு, இந்த பௌதீக ஆற்றலுக்கு அனைத்தையும் அவர் சக்தி அளித்துக் கொண்டு, சாங்ஷனிங் அத்தாரிட்டின்னு சொல்றோம் இல்லையா, அதிகாரத்தை அளித்து கொண்டு இருக்கிறார். இந்த பௌதீக வாழ்க்கையை மேற்பார்வையிடுவது என்றால் அந்த பௌதீக உலகத்திற்காக மேற்பார்வையாளர்கள் அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரால? பகவானால் அதிகாரம் அளிக்கப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த மாதிரி பார்க்கும்போது அவங்க தான். ஸோ திஸ் இஸ் கால்டு ஐஸ்வர்ய ஞானம். பகவானுடைய ஐஸ்வர்ய ஞானம் அப்படிங்கும்போது அவருடைய ஒரு சக்தி. எதுல அவருடைய சக்தி என்றால் சிருஷ்டி, அழிவு, அதே போல பராமரிப்பது இல்லாம பகவான் நடுநிலை வகிக்கிறார். சோ இதுதான் பகவானினுடைய ஒரு ஐஸ்வர்ய ஞானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். சிருஷ்டியை பத்தி நம்ம பார்த்தாச்சு. அதே போல பராமரிப்பு அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய பல்வேறு ஆற்றல்கள் மூலமாக, அதுக்கு நம்ம ஒரு உதாரணத்தையும் நம்ம கொடுத்தோம். எப்படி ஒரு பெரிய வானத்தில் காற்று எப்படி இருக்கிறது அப்படின்னு. அதே போல பகவான் நடுநிலை வைப்பதற்கான காரணம் எல்லாமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ஆல்ரெடி டிஃபைன்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் பை தி சுப்ரீம் லார்ட். ஸோ அந்த மாதிரி தான் எல்லாமே நடைபெறுகிறது. ஸோ பகவான் அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட விதத்தில் எந்த விதமான ஒரு சப்போர்ட், அதாவது ஆதாயம் நோக்கி இப்படி பண்ணணும், இந்த ஜீவராசிகள் இப்படி பண்ணணும், இந்த ஜீவராசிகள் அப்படி பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் எதுவுமே சொல்லாம, இந்த கர்மாவை பத்தி பேசும்போது தட் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் மனித ஜீவராசிகளுக்கு மட்டும்தான் கர்மா. ஒரு சிங்கத்துக்கோ இல்லைன்னா ஒரு ஆடுக்கோ இல்லைன்னா ஒரு மாட்டுக்கோ இந்த கர்மா அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. கர்மா
இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து மீள வேண்டும் என்றால் அது மனித ஜீவராசிகளுக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெயலட்சுமி மாதாஜி அந்த ஃபுல் பர்போர்ட்டை படிங்க பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. எஸ். பொருளுரை. ஜட உலகின் எல்லா செயல்களில் இருந்தும் விலகியுள்ள போதிலும் முழுமுதற் கடவுள் உன்னத இயக்குநராக உள்ளார் என்பது இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இந்த ஜடத்தோற்றத்தின் பின்னணியும் உயர் இச்சையும் பரமபுருஷரே. இருப்பினும் நிர்வாகம் ஜட இயற்கையாலேயே நடத்தப்படுகின்றது. பற்பல உருவங்களிலும் இனங்களிலும் இருக்கும் எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் தானே தந்தை என்று பகவத்கீதையில் கிருஷ்ணரும் கூறுகிறார். தாயின் கருப்பையில் குழந்தைக்கான விதையை அளிப்பவர் தந்தை. அதுபோலவே முழுமுதற் கடவுள் தனது பார்வையின் மூலம் எல்லா ஜீவாத்மாக்களையும் ஜட இயற்கையின் கருப்பையில் விதைக்கிறார். அந்த உயிர்வாழிகள் தங்களது முந்தைய விருப்பத்திற்கும் செயல்களுக்கும் ஏற்ப பற்பல உருவங்களிலும் இனங்களிலும் வெளிவருகின்றனர். பரமபுருஷரது பார்வையின் கீழ் பிறந்தாலும் இந்த ஜீவாத்மாக்கள் அனைவரும் தங்களது முற்செயல்களுக்கும் விருப்பங்களுக்கும் ஏற்பவே பலவிதமான உடல்களை அடைகின்றனர். எனவே பகவானுக்கும் ஜட உலகத்திற்கும் நேரடி தொடர்பு இல்லை. அவர் ஜட இயற்கையின் மீது தனது பார்வை மட்டுமே செலுத்துகிறார். அந்த பார்வையினால் ஜட இயற்கை இயக்கம் பெற்றவுடன் அனைத்தும் படைக்கப்படுகின்றன. பரமபுருஷர் ஜட இயற்கையின் மீது தனது பார்வையை செலுத்துவதால் இதில் அவருக்கு பங்குள்ளது என்பதில் ஐயமில்லை. ஆனால் இதில் அவருக்கு நேரடியான பங்கு எதுவும் இல்லை. ஸ்மிருதியில் பின்வரும் உதாரணம் கொடுக்கப்பட்டுள்ளது. வாசனையுள்ள மலர் முன்னிருந்தால் அதன் மனம் நுகரும் சக்தியினால் உணரப்படுகிறது. இருப்பினும் நுகர்ச்சியும் மலரும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டவை. இதை போன்ற தொடர்பு ஜட உலகத்திற்கும் பரமபுருஷ பகவானுக்கும் இடையே உள்ளது. இந்த ஜட உலகில் அவர் செய்ய வேண்டியது எதுவும் இல்லை. எனினும் தனது பார்வையினால் படைத்து ஏற்பாடு செய்கிறார். சுருக்கமாக சொன்னால் பரமபுருஷ பகவானின் மேற்பார்வையின்றி ஜட இயற்கையால் ஒன்றும் செய்ய முடியாது. இருந்தும் முழுமுதற் கடவுள் எல்லா ஜட செயல்களிலிருந்தும் விலகி இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மதிஜி. தேங்க்யூ வெரி மச். ஸோ பகவான் எப்படி அனைத்து விஷயங்களிலிருந்தும் தனிப்பட்ட முறையில் ஒதுங்கி இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதோட நமக்கு இன்னைக்கு வகுப்பு நம்ம முடிக்க போறோம். நாளைக்கு வகுப்புல 11வது ஸ்லோகத்துல இருந்து பார்க்க போறோம். பகவானை நம்பிக்கையோடு வழிபடுபவர்கள், வழிபடாதவர்கள், அவங்கள பத்தி நாளைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிருக்கோம். அதன் பிறகு தொடர்ந்து பல்வேறு கருத்துக்களை பகவான் கூற இருக்கிறார். ஸோ இதோட நம்ம இன்னைக்கு வகுப்பு நிறைவு பெறுகிறது. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா நம்ம சந்தேகங்களை நிவர்த்தி செய்யலாம்.